அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சிநேகிதியின் குரல். வாங்க கதைக்குள்ள போவோம். அம்மா, குளியலறை கதவை லேசாய் திறந்து தலையை மட்டும் வெளியில் நீட்டி குழைவும் கொஞ்சலுமாக குரல் கொடுத்தாள் ஜனனி. பக்கத்து வீட்டு மஞ்சள் ரோஜா செடியின் பூ மட்டும் ஜன்னல் வழியாக எட்டி பார்க்கிற மாதிரி இருந்தது. முகம் நிகுநிகுவென்று மின்னியது. தாழம்பூ நிறத்திற்கு பார்டர் கட்டின அடர்த்தியான தலைமுடி அழகாக தெரிந்தது. தலையில் கொட்டின தண்ணீர் முத்து முத்தாக முகத்தில் உருண்டோடி இன்னமும் எடுப்பாக காட்டியது. அகலமும் நீளமுமாக நல்ல கண்கள், தீர்மையான மூக்கு, சின்ன உதடுகள், குமிழிட்ட முகவாய், இன்னமும் சிறுபிள்ளைத்தனம் பாக்கி நிறைக்கிற பாவம். இவளா பள்ளியில கடைசி வருஷம் படிக்கிறா? எவரையும் ஆச்சரியமாக பார்க்க வைக்கிற கள்ளமற்ற குழந்தைத்தனம். இவளா குழந்தை என்று மாற்றுக் கட்சியில் நின்று கொடி தூக்கி எதிர்குரல் கொடுக்கும் வாகான 16 வயது உடம்பு, நல்ல உயரம், திரட்சியான சதைப்பிடிப்பு. இந்த திரட்சியும் சதைப்பிடிப்பும் இப்போது ஏற்பட்டவை. இந்த 6 மாதத்தில் மடமடவென்று வளர்ந்து நிற்கும் பயிரைப் போல் சட்டென்று கொடுத்த வளர்ச்சி. அதற்கு முன்பு வரை ஒட்டின மார்பில் நிற்க ஆதாரமற்று விலகி விலகி போகும் தாவணியுமாக மரப்பாச்சி பொம்மையாக நின்றிருந்தவள்தான் ஜனனி. என்னடி இவ, வயசு 16 முடிய போகுது, இன்னமுமா இப்படி நின்றுகிட்டு இருக்கா? பொண்ணுனா அதுக்கேத்த லட்சணம் வேணா? இப்படி ஒட்டி உலர்ந்த உடம்போடு இருந்தா நாளைக்கு எவண்டி கல்யாணம் கட்டிக்குவா? ஏ ராஜாம்பா, பொண்ணுக்கு பால் தயிர்னு ஊத்தி ஒரு பொம்பளையாக்க வேணா? பாட்டி மங்கையர்க்கரசிக்கு பேத்தி அப்படி குச்சி மாதிரி இருப்பதில் பெரிய அதிருப்தி. தன் மருமகள் ராஜாம்பாள் தான் பெண்ணை சரியாக கவனிக்கவில்லை என்பதுதான் குறை. பேத்தியுடன் பள்ளிக்கூடத்திலிருந்து வருகிற மற்ற பெண்கள் எல்லோரையும் பார்க்க பார்க்க அவள் மருமகள் மீது காய்வாள். முதல்ல பொண்ணை தித்துற வழிய பாரடியாத்தா என்று சிடுசிடுப்பாள். எங்க குடும்பத்துல யாருக்கும் இந்த மாதிரி கொத்தவரங்கா வத்த உடம்பெல்லாம் இல்ல, யாரை கொண்டு வந்துச்சோ இது என்று மறைமுகமாக மருமகள் ஒல்லி என்பதை இத்தனை வருடங்கள் கழித்து சொல்லி காட்டுவாள். மாமியாரின் அத்தனை பேச்சுகளையும் கேட்டு சில சமயங்களில் கிழவிக்கு வேற வேலையே இல்லை என்று ஒதுக்கி தள்ளுவாள் ராஜாம்பாள். மற்ற சந்தர்ப்பங்களில் அவளும் பதிலுக்கு திருப்பிக் கொடுப்பாள். ஆமா, இங்க எல்லாருக்கும் அப்படியே தளதளன்னு உடம்பு பாரு, பேசுறீங்களே பேச்சு. உங்க கடைசி மக ரேணு மட்டும் எப்படி இருக்கா? புடலங்கா மாதிரி தான் இருக்கு. ஜனனியோட அப்பா கட்டு மஸ்தானாவா இருக்கிறாரு. எங்க குடும்பத்தை பிடிச்சி இழுக்கிறதே உங்களுக்கு வேலையா போச்சே, என்னன்னு கேட்கிறேன். சட்டென்று தளைந்து போய் விடுவாள் கிழவி. மிஞ்சினால் கெஞ்சுகிற சுவாபம் அவள். அதுக்கு சொல்லலடி, கூட கொஞ்சம் பால் தயிர் நெய்யெல்லாம் தரக்கூடாதான்னு தான் கேட்டேன். அதுக்கெல்லாம் ஒரு குறையும் இல்லத்த, நல்லா தயிர் நெய்யுமா தான் சாப்பிட்றா. ஆனாலும் உடம்புல ஒட்டலைட்னா நான் என்ன செய்யறதா? சாகும் வரை கிழவிக்கு அந்த குறை இருக்கவே செய்தது. பேத்தியை சதை பற்றும் பிடிப்புமாக பார்க்க முடியவில்லையே என்று. கிழவி கண்களை மூடின மறுமாதமே சட்டென்று ஜனனியின் உடம்பில் ஒரு மாறுதல் தெரிந்தது. மொட்டை எப்போது பூவாக மலர்ந்தது என்பது புதிராக இருக்கிற மாதிரி ஜனனியின் உடம்பிலும் எப்போது என்று சொல்ல இயலாத ஒரு திரட்சியின் அழகும் வந்து சேர்ந்து கொண்டது. அதன் பின்னரே ராஜாம்பாள் மகளுக்கு முதல் புடவை எடுத்துக் கொடுத்தாள். கட்டி கொண்டு வர செய்தாள். இதை பாரடி, இனிமே மேல் புடவை விலகாம பார்த்துக்கணும். அப்படி விலகினாலும் கையை உடனே அதை அணிச்சியா சரி செய்யணும், புரியுதா? சிறு பெண்ணாக தலையாட்டினாலும் கூடவே என்னம்மா நீ என்று சினுங்கவும் செய்தாள் ஜனனி. எங்க ஸ்கூல்ல தாவணியை படிப்படியா வச்சு ஜாக்கெட்டோட சேர்த்து பின் பண்ணணும் தெரியுமா? ஒத்த பட்டையா தொங்க விடவே கூடாது. தலைப்பை இழுத்து சொருகிக்கணும். இல்லாட்டி போனா ₹1 ஃபைனு. சுத்த கட்டுப்பெட்டி ஸ்கூலு. இன்னும் ஒரே ஒரு வருஷம்தான், அப்புறம் காலேஜ் போயிட்டா இந்த தொல்லையெல்லாம் இல்லை எனக்கு. ஆமாண்டி, ஒழுங்கா இருக்க சொன்னு கொடுத்தா அது தொல்லையா தெரியுதோ உனக்கெல்லாம்? காலேஜ் போனால் இஷ்டப்படி ஆடலான்ற நினப்பா? ஐயோ, நீ என்னம்மா, நான் எதுக்க சொன்னா நீ வேற எதையோ பற்றி பேசிக்கிட்டு இருக்க. முதல்ல சாப்பாடை போடு, எனக்கு முதல்ல பசிக்குது. சண்டை போடாமல் இரு கொஞ்ச நேரத்துக்கு என்றாள் ஜனனி. சரிம்மா, நான் ஸ்கூலுக்கு கிளம்பி போகணும். முதல்ல எனக்கு நேரம் ஆயிடுச்சு. அது சரி, இப்போ நேரமாச்சுன்னு பறந்துக்கிட்டு கிளம்புற மாதிரி ஸ்கூல் விட்டது வீட்டுக்கு வர்றதுக்கும் இதே பரபரப்பு இருக்கணும். அங்கே இங்கேன்னு ஃப்ரெண்ட்ஸை சேர்த்துக்கிட்டு பராக்கு பார்த்துக்கிட்டு வர வேணாம், சரியா? ராஜா அம்பாள் ஒரே மகளாயிற்றே என்றெல்லாம் பார்க்க மாட்டாள். அன்பு ஆசை எல்லாம் மனதிலே இருந்தாலும் வெளிக்காட்ட மாட்டாள். செல்லம் கொடுக்க மாட்டாள். அவள் சரியானபடி வளர வேண்டும் என்பதால் மிக மிக கவனமாக இருந்தாள். அதனால் பேச்சு எப்போதும் சிடுசிடுவென்றுதான் வரும். முகம் கடுகடுப்பை காட்டும். அவள் பள்ளியிலிருந்து வீடு திரும்ப 5 நிமிடங்கள் தாமதமானாலும் அலையாய் அலைவாள். டே வாசு, தங்கச்சியே இன்னும் வரலைன்னு ஒரு நட ஸ்கூல் வரை போய் பார்த்துட்டு வர்றியாடா என்று மூத்த மகன் கல்லூரியில் படிப்பவனை கெஞ்சுவாள். ஆமா, ஃப்ராக் போட்டுக்கிட்டு ஸ்கூலுக்கு போற வயசு பாரு, யாரும் தூக்கிட்டு போறதுக்கு.
போமா, நீ வேற. அடுத்த வருஷம் காலேஜ் சேர போகுது. அதை போய் இப்படி தைரியம் இல்லாமல் வளர்த்தினா எப்படி? வெளியில் வந்து பாரு பொண்ணுங்க எப்படி இருக்குன்னு. ஒரு 5 நிமிஷம் லேட்டானாலும் இப்படி பதறி எங்களையும் விரட்டுறியே என்று பாதி கேலியும் பாதி சிடுசிடுப்புமாக சொல்லிவிட்டு போய்விடுவான் அவன். சின்னவன் சிவாவை கேட்டால் அவனிடமிருந்தும் இதே பதில்தான் வரும். ஆமாண்டா, நாளைக்கு உங்களுக்கு பொண்ணு பிறந்தா இந்த பதவதப்பு என்னன்னு தெரியும் என்று முணுமுணுத்து கொண்டே வாசலுக்கு போகவும் ஜனனி படியேறவும் சரியாக இருக்கும். அத்தனை பதைப்பதைப்பையும் சட்டென்று கோபமாக மாற்றிக்கொள்கிற ரசாயன வித்தையை எங்கு கற்றுக்கொண்டாளோ ராஜாம்பாள். சடார் என்று முகம் சிவக்க குரல் காட்டமாக வரும். ஏண்டி இவ்வளவு நேரம்? அம்மாவின் கோபமும் அதற்கான காரணமும் புரிய ஜனனி கொஞ்சியும் கெஞ்சியும் ராஜாம்பாளின் கழுத்தை கட்டிக்கொண்டும் அவளை சிரிக்க வைத்து விடுவாள். தன் காரியத்தை சாதித்துக் கொண்டு போய்விடுவாள். அப்போதும் அதே மழுப்புடன் தான் குளியல் அறையிலிருந்து குரல் கொடுத்தாள். தலை நிறைய அம்மா எண்ணெய் வைத்து தேய்த்து விட்டதில் சீயக்காய் போட்டு முடியை கசக்க முடியாத சங்கடத்தில் உதவி செய்ய அம்மாவை கூப்பிட்டாள். ராஜாம்பாளிடமிருந்து பதில் குரல் வராமல் போகவே மீண்டும் சற்று உயர்த்தி சினுங்களாக அழைத்தாள். அம்மா! கரண்டியை நங்கென்று மேடை மீது வைத்துவிட்டு நடையை கடந்து என்னடி போனக்கு என்று சலிப்பாக கேட்டவாறு ராஜாம்பாள் குளியல் அறையை நெருங்கினாள். கதவை ஒருக்களித்து இடைவேளையில் எட்டி பார்த்த மகளின் முகப்பிரகாசம் அவளையே ஒரு வினாடி அடித்து நிறுத்தியது. அந்த நிகுநிகுப்பும் வழுவழுப்பும் மருட்டுகிற அழகாக தெரிய சட்டென்று உணர்வுக்கு வந்தவளாக கேட்டாள். என்னடி கண்ணுக்குட்டி மாதிரி அம்மா அம்மான்னு அடிச்சுக்கிற? ஒன்றும் இல்லம்மா என்று பயந்து போன மாதிரி குரலை தழைத்து கொண்டாள் மகள். ஒண்ணுமில்லாததுக்கு அந்த கத்து கத்துன? ஏண்டி துண்டு கிண்டு கொண்டு போகலையா என்ன? மறந்துட்டியா என்று கேட்டாள். இல்லம்மா, கொண்டு வந்துட்டேனே. உன் பாவாடை தாவணி ஏதாவது வேணுமாடி? அதெல்லாம் இருக்குமா. பின்ன சீயக்காய் எடுத்து வச்சுக்கலையா? அதெல்லாம் வச்சிருக்கிறேனே. வேற எதுக்குடி கூப்பிட்ட? நான் என்ன சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்கதா நினப்பா உனக்கு? இன்னும் சாம்பார் கூட கொதிக்கல. அப்பாவும் 2 அண்ணன்மார்களும் டானி 8 அடிச்சா தட்டை போட்டுக்கிட்டு உட்காந்துட போறாங்க. நீ வேற ஓவத்திரப்படுத்துற என்னைய. எதுக்கு கூப்பிட்டேன்னு சட்டுன்னு சொல்லி தொலை. ஒன்றும் இல்லம்மா, நீ போ. நானே தலையை கசக்கிக்கிறேன். தலையை கசக்கி விடணுமா? அதை இத்தனை நேரம் சொல்றதுக்கு என்ன? வயசு 16 முடிய போகுது. இன்னும் என்ன தேய்ச்சி குளிக்க வகை தெரியல. உன் வயசுக்கெல்லாம் நான் மாமியார் வீட்டுக்கே வந்தாச்சு தெரியும்ல என்றாள் ராஜாம்பாள். உன் பெரிய அண்ணன் பிறந்துட்டான். சின்னவன் சிவா 6 மாசம் வயிற்றுல. நீ என்னடானா இன்னும் சீயக்காய் தேய்ச்சி குளிக்க ஆளை கூப்பிடுற என்ன? என்னம்மா நீ? என்னைய கொஞ்சமா வைன்னு சொன்னாலும் கேட்க மாட்டேன்ற. ஒரு கப்பு என்னைய தலையில கவுக்குற. எத்தனை சொன்னாலும் கேட்க மாட்டேன்ற. அப்புறம் தலைவாரி பின்னல் போடும்போது என்ன போகலையேன்னு திட்ட வேற செய்யற. உன் கையாலாகாத தனத்துக்கு என்னைய குறை சொல்லு என்று ராஜாம்பாள் கதவை தள்ளிக்கொண்டு உள்ளே நுழைய ஜனனி கீச்சு குரலில் ஐயோ என்னம்மா நீ என்று அலறி எதிர்கட்டையில் போடப்பட்டிருந்த துண்டை எடுத்து வேகமாக போர்த்தி கொண்டாள். ஆமா, இவ மட்டும் தனியா இங்கிருந்த வானத்துல இருந்து குதிச்ச மாதிரி கத்துறா. என் வயிற்றுல பிறந்தவ தானே நீ. நான் பார்த்து வளர்ந்த பொண்ணு தானே நீ. இப்ப புதுசா என்ன வந்துடுச்சா? அதுக்காக இப்படியா கதவை தள்ளிக்கிட்டு உள்ள நுழைவாங்களா? இன்னும் என்னைய கவுன் போடுற பொண்ணாட்டம் நினைச்சுக்கிட்டு இருக்கியா என்ன? சரி, ஏற்கனவே நேரமா போச்சுடி. இன்னும் வாயாடி வேற நேரமாக்காத. உட்காரு முதல்ல. சட்டுன்னு தலைமுடிய கசக்கிட்டு அலசிட்டு போறேனா? மறுவார்த்தை பேசாமல் உட்கார்ந்தாள் ஜனனி. பெண்ணின் அழகிலும் முட்டியை தொட்ட அடர்த்தியான கூந்தலில் ஏற்பட்ட பெருமிதத்திலும் சீயக்காய் வைத்து கசக்க ஆரம்பித்தாள் ராஜாம்பாள். அவளுக்கே மூச்சு முட்டியது. முதுகுத்தண்டு விட்டு போனது. கை வலிக்க தொடங்கியது. அத்தனை கிடையிலும் மகளை நினைத்து பாவப்பட்டாள். இந்த சின்ன பொண்ணால மட்டும் எப்படி தன்னாலேயே கசைக்க முடியும்? சும்மா நானும் கோவப்பட்டுக்கிட்டு இருக்கிறேனே என்று முனகிக் கொண்டே செம்பு செம்பாக நீர் விட்டு அலசி துண்டால் முடிந்து விட்டு நிமிர்ந்தாள். பாய்லர்ல தண்ணி இருக்குதான் பாரடி. இருக்குமா, இப்பதான் ஊத்துனேன். எரியுதான் பாரு, இல்லைட்னா எரிய போடுறேன். இப்ப வேணாமா, நான் குளிச்சுட்டு வந்ததும் போட்டுக்கலாம். இல்லைட்னா புகையிற புகைச்சல்ல பாய்லர் எரியுதோ இல்லையோ கண்ணு எரிஞ்சு போயிடும். சரி, சீக்கிரம் உடம்பு தேய்ச்சிக்கிட்டு வெளியே வா முதல்ல என்றாள் ராஜாம்பாள். இதோ 5 நிமிஷத்துல வந்துடுறேம்மா, நீ போ. பரபரவென்று குளித்து முடித்து வெளியே வந்தாள். தன் அறைக்கு போய் கருப்பு பட்டு பாவாடையும் கருப்பு ஜாக்கெட்டும் வெளிர் மஞ்சள் தாவாணியும் அணிந்து கொண்டாள். நிகுநுகுவென்று மின்னிய முகத்தை சந்தன பவுடரால் ஒற்றினாள். நெற்றியில் சிவப்பு சாந்தில் பொட்டிட்டு அதற்கு மேல் சின்னதாய் விபூதியை கீறினாள். தலைமுடியை பிரித்து துண்டால் அழுந்த துடைத்து சிடுக்கு எடுத்து வாரி தளர 2 பின்னல்களாக போட்டுக்கொண்டாள். மேஜை மீது கிடந்த புத்தகங்களில் வேண்டியவற்றை அடுக்கி எடுத்து வைத்து அம்மாவை தேடி சமையலறைக்கு போனாள். அம்மா, சாப்பாடு போடுமா, ஸ்கூலுக்கு நேரம் ஆயிடுச்சு பாரு. பரபரத்து தனியாக அல்லாடி கொண்டிருந்த ராஜாம்பாளுக்கு கோபம் வந்தது.
தனியாக திண்டாடிக்கிட்டு இருக்கேன், கூட ஒத்தாசை எதுவும் செய்யாமல் போனாலும் ஆம்பளைங்களுக்கு சமமாக அதற்றியாடி நீ. உட்காரு முதல்ல. சாம்பாரும் வெண்டைக்காய் பொரியலும் ஆயிருக்கு, சாப்பிட்டு போ. பகலுக்கு தயிர் சாதம் போடுறேன் டிஃபன் டப்பால, சரியா? சாப்பிட்டு முடித்து மார்போடு புத்தகங்களை அணைத்து போயிட்டு வரேம்மா என்று படியிறங்கி தெருவிலே நடந்த மகளை பார்க்கிற ஆசையில் அவசர அவசரமாக கையை கழுவி முந்தானையில் துடைத்து கொண்டே ஓடி வந்தாள் ராஜாம்பாள். வீட்டை விட்டு சற்று தள்ளி போய்விட்ட மகளை பெருமை பொங்க பார்த்து நின்றாள். அந்த உயரமும் நிறமும் வாகான உடம்பும் செதுக்கிய முகமும் நல்ல புள்ளையா தேடி இந்த பிஞ்சு வயசுலே கல்யாணத்தை முடிச்சிடணும். இந்த காலத்துல யாரை நம்ப முடியுது சொல்லு என்று நினைத்து கொண்டாள் ராஜாம்பாள். கங்காதரன் வந்ததும் ராஜாம்பாள் அவருக்கு சாப்பாடு போட்டுக்கொண்டே நிதானமாக ஜனனியின் கல்யாணத்தை பற்றி ஆரம்பித்தாள். ஏங்க, நம்ம ஜனனி உயரமும் பருமனுமா பெரிய பொம்பளை மாதிரி தெரியல? சிச்சி என்ற ரசத்தை உறிஞ்சினார் அவர். வயசு 16 ஆகல, இன்னும் அதுக்குள்ளார பெரிய பொம்பளை நான் சொல்றேன் என் பிள்ளைய பார்த்து. இல்லைங்க, ஒரு பார்வைக்கு சட்டுன்னு பொம்பளை மாதிரி தெரியுதுங்க, அதான் சொன்னேன். சரி சரி என்று சிரித்தார் அவர். இப்படி அழுத்தி சொல்றத பார்த்தா மனசுக்குள்ள எதையோ முடிவு செஞ்சு வச்சுட்டு பேசுறேன்னு புரியுது. என்ன விஷயம் நேரடியாவே சொல்லிடு பார்ப்போம். ஒன்றும் இல்லைங்க, எனக்கு என்னவோ அதுக்கு கல்யாணத்தை பண்ணி பார்க்கணும்னு ஆசையா இருக்குதுங்க என்றாள் அவள். யாரடி இவ? 16 வயசுல யாராவது கல்யாணம் செய்வாங்களா? மேஜர் ஆகிறதுக்கு முன்னால செய்யற கல்யாணம் சட்டப்படி செல்லாதடி. யாரடி இவ? கூறுகட்டவளா இருப்பா போல இருக்குது என்றார் அவர். அட, நீங்க என்ன இப்ப வந்து சட்டம் பேசிக்கிட்டு திரிகிறீங்க? என்னைய கல்யாணம் பண்றப்ப அந்த சட்டம் எங்கே போச்சா? பெரியவளாகி 3 மாசம் முழுசா முடியல, அதுக்குள்ள வந்து பொண்ணு கேட்டு பேசி முடிச்சிட்டீங்களே, மறந்து போயிடுச்சோ அதெல்லாம்? அதுக்கே உங்க அம்மா என் பிள்ளைக்கு வயசாயிடுச்சோன்னு 100 தடவை சொன்னாங்க. அது அந்த காலம்டி, 25 வருஷத்துக்கு முந்தின காலம் அது. இப்பெல்லாம் அப்படி இல்லை, நிறைய மாறி போயிருக்கு. நீங்க இருந்த மாதிரி இந்த காலத்து பொண்ணுங்கெல்லாம் இருக்கிறது இல்ல. வீட்டை விட்டு வெளியே வராம எந்த பொண்ணு இருக்கு? உன்ன மாதிரி 5ஆவதோட எந்த பொண்ணு படிப்பு நிறுத்துச்சு சொல்லு? வெறும் பால் கணக்கு மோர் கணக்கு பார்க்க தெரிஞ்சா போதும்னு எது நினைக்குது? இப்போதான் ஆம்பளை பசங்களுக்கு சரியா படிக்குதுங்களே, உத்தியோகத்துக்கும் போகுதுங்கடி. நீ வாட்டுக்கு ஏதாச்சும் சொல்லிக்கிட்டு தெரியாத, அவ மனசை கெடுத்து விடாத, சரியா என்றார் அவர். அப்படின்னா நீங்க உங்க மகளை உத்தியோகத்துக்கு அனுப்ப போறீங்களோ? யாருடி இவ எதை சொன்னாலும் பிடிச்சுக்கிறா? உத்தியோகத்துக்கு அனுப்ப போறதாவா சொன்னேன்? பின்ன என்ன சொல்ல வர்றீங்க? எல்லாரும் படிக்கிறாங்க, நம்ம பொண்ணு படிக்கட்டுமேன்னு நினைக்கிறேன், அவ்வளவுதான். படிச்சு என்ன செய்ய போகுது? அது வேலைக்கா போக போகுது? வேலைக்கு போகலைனாலும் நல்லது கெட்டது தெரியணும், 4 விஷயம் புரியணும், உலக விவகாரங்களை தெரிஞ்சுக்கணும்ல. அதெல்லாம் ஒன்றும் வேணாம், அவ எதையும் தெரிஞ்சுக்க வேணாம். ஒழுங்கா குடுத்துனா நடந்து தெரிஞ்சா போதும். அதுக்கு 4 விஷயத்த கற்றுக் கொடுத்துட்டு கல்யாணத்தை முடிச்சு விடுவோம், பேசாம இருங்க. அதுக்கு வீட்டுக்காரனோட சந்தோஷமா இருக்க தெரிஞ்சா போதும், விடுங்க. அதெல்லாம் சரிடி, அவ ஒரு டிகிரி எடுத்தா நாளைக்கு எது நடந்தாலும் சொந்த காலில் நிற்கிற தைரியம் வரும்ல. எதுவும் நடக்காது, அவ சொந்த காலில் நிற்கவும் வேணாம். ஒழுங்கா குடியும் குடித்தனவுமா இருக்கட்டும், அதுவே போதும். பொண்ணையும் ஒன்ன மாதிரியே ஆக்க நினைக்கிற, அப்படித்தானே? அதுல என்னங்க தப்பு இருக்கு? இத்தனை அழகான பொண்ணை வெளியே அனுப்பிச்சு விட்டுட்டு திரும்பி வர்ற வரைக்கும் நான் வயிற்றுல நெருப்ப கட்டிக்கிட்டுல நிக்கிறேன். அவளை ஒருத்தன் கையில புடிச்சு கொடுத்துட்டா அதுக்கப்புறம் அவன் பாடாச்சு அவளாச்சு. ஒன்றும் சொல்லாமல் யோசித்தார் கங்காதரன். சில வினாடிகள் அவர் முகத்தையே பார்த்தவாறு நின்றிருந்த ராஜாம்பாள் பொறுமை இழந்தவளாய் கேட்டாள். என்னங்க யோசிச்சுக்கிட்டு திரியிறீங்க? ஒன்றும் இல்லை, புள்ள படிக்குதே, 1 வருஷம் படிச்சதுன்னா ஸ்கூல் படிப்பு முடிஞ்சு போயிடுமேன்னு நினச்சேன். அதெல்லாம் ஒன்றும் வேணாம், தள்ளி போடலாம் ஒன்றும் வேணாம். தள்ளி போனால் தள்ளி போய்கிட்டே இருக்கும். அதனால் இப்போவே மாப்பிள்ளை பார்க்கலாம். ஏண்டி நீ ஏன் இவ்வளவு அவசரப்படுற? ஜனனி என்ன சொல்லுமோ தெரியலையே, அதை கேட்டுட்டா செய்வீங்க இதெல்லாம்? என்னை கேட்டால் எங்கள் வீட்டில் கல்யாணம் முடிச்சாங்க சொல்லுங்க என்றாள் அவள். அதே மாதிரி அதை கேட்காமலே செய்ய சொல்றியா என்ன? அதுக்கு என்னங்க தெரியும், சின்ன பிள்ளை, நாம தான் பார்த்து செய்யணும். ஏண்டி அப்படின்னா என் தங்கச்சி மகன் துரைசாமியை பற்றி என்ன நினைக்கிற? பட்டென்று குறுக்கிட்டாள் ராஜாம்பாள். இதை பாருங்க, உங்க தங்கச்சி மகனும் வேணாம், என் தம்பி மகனும் வேணாம், சொந்தத்திலே வேணான்றேன். வெளியிடமா வெளியூரா பாருங்க, திரும்ப திரும்ப உள்ளூருக்குள்ளே சுற்றி சுற்றி திரிய வேணாம். நம்மளும் வெளியிடம் போய்விட்டு வரணும்ல. அப்படின்னா சரி என்று எழுந்து கொண்டார் அவர். அன்றிரவு முழுவதும் தூங்காமல் புரண்டு புரண்டு படுத்தார் கங்காதரன். ராஜாம்பாள் சொன்னதை யோசித்து பார்த்தார். அதிலும் நியாயம் இருப்பதாய்ப்பட்டது. இந்த வயதிலேயே ஜனனிக்கு கல்யாணம் பண்ணி விடுவதில் நிறைய அனுகூலங்கள் இருந்தன. தங்களின் பொறுப்பு தீரும். இந்த காலத்து கல்யாணங்கள் போல் இல்லாமல் இளவயதில் நிற்க வைத்து கண்குளிர பார்க்கலாம். வயது முற்றி லேசாய் நரை ஓடி கிழடு தட்டி பெண்ணிற்கு 30, 35 ஆகி ஆணிற்கு 40 தாண்டி மாமா மாமியாகி தோற்றம் அளிக்கிற போதுதான் கல்யாண ஞாபகமே வருகிறது.
அதன் பின்னர் வரன் தேடி முடித்து பந்தலில் நிற்கிற கோலம் கல்யாணமா இல்லை 60ஆம் கல்யாணமா என்று கேட்க வைக்கிறது. மனதிற்கு ரம்மியத்தை தருவதற்கு பதில் ஒருவித சலிப்பையை ஏற்படுத்துகிறது. அப்படி இல்லாமல் சிறு வயதில் கண்ணிற்கும் மனதிற்கும் குளிர்ச்சியாய் கல்யாணம் செய்து முடிக்கலாம். காலத்தில் பூத்து காய்க்கிற மரங்களைப் போல் குழந்தைகளும் நேரத்தில் பிறக்கும். அவர்களை படித்து ஆளாக்குவதற்குள் இவர்களுக்கும் அப்படி ஒன்றும் வயதாகிவிடாது. உடல் தளர்ந்து மனம் சோர்ந்து ஒடுங்கி போய்விட மாட்டார்கள். பென்ஷன் வாங்குகிற நிலைமையில் இருக்க மாட்டார்கள். அதிலும் ஜனனி அழகான பெண். இவர்கள் குடும்பத்திலும் குலத்திலும் இல்லாத ஒரு அதீத அழகு அவளிடம் இருந்தது. அதிகாலையில் மலர்ந்து பனித்துளிகளோடு நிற்கும் செடியின் பூக்களைப் போன்ற சௌந்தரியம். பார்த்து கொண்டே இருக்கலாம் போல் ஒரு வசீகரம், அடித்து நிறுத்துகிற தோற்றம். இவை அத்தனையும் அந்த குடும்பத்திற்கு சொந்தமில்லாத ஒரு விஷயம். இதுவரை அவர் பக்கமோ ராஜாம்பாள் பக்கமோ யாரும் அத்தனை அழகில்லை. அந்த குடும்பத்து பெண்களிலும் நிறம் உண்டு. ஆனால் இவளைப் போல் சந்தன நிறம் இல்லை. அழகான பெண்கள் உண்டு. ஏன், ராஜாம்பாளே அழகுதான். ஆனால் ஜனனி மாதிரி அடுத்து நிறுத்துகிற அழகில்லை. பார்வையை திருப்ப ஒட்டாமல் கட்டி போடுகிற அழகில்லை. அந்த அதீத அழகுதான் ராஜாம்பாளை சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வைத்துவிட வேண்டும் என்கிற வேகத்தை கொடுத்திருக்கிறது என்று நினைத்து கொண்டார் கங்காதரன். அப்படி இருந்தால் அதிலும் தவறில்லை. இப்படிப்பட்ட அழகை பாதுகாப்பது என்பது சாதாரணமான விஷயமில்லை. அதற்கு பயந்து உள்ளே பூட்டி வைக்கவும் முடியாது. பின்னாலேயே பாதுகாக்கவும் துணைக்கு ஆள் அனுப்பி கொண்டிருக்கவும் இயலாது. சரி, பொண்ணு ரொம்ப சாமர்த்தியமான பொண்ணு, தன்னைய எந்த சூழ்நிலையிலும் காப்பாத்திக்கிறோம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஜனனி அத்தனை கெட்டிக்கார பெண் இல்லை. ஓடுகிற பாம்புக்கு கால் எண்ணுகிற சாமர்த்தியம் இல்லை. சுயமாய் சிந்தித்து செயல்படுகிற திறமையும் இல்லை. சொன்னால் அதை தட்டாமல் செய்வாள், அவ்வளவுதான். அவள் செய்யும் அந்த வேளையிலும் குறையிருக்கும். இவளிடம் சொல்வதை விட நாமே செய்து கொண்டு விடலாம் என்று தோன்றும். படிப்பிலும் அப்படி ஒன்றும் பிரமாதமில்லை. விட்டுவிட்டால் சந்தோஷமாக வீட்டில் உட்கார்ந்து விடுகிற வர்க்கம்தான். ஏம்மா இத்தனை குறைச்சலா மார்க் வாங்கிட்டு வர என்று கங்காதரன் கேட்டால், போங்கப்பா, டீச்சர்ஸ் யாருமே பாடமே ஒழுங்கா சொல்லித்தர மாட்டேன்றாங்க, எல்லாம் நாங்களா படிக்க வேண்டியிருக்குது, ரொம்ப போர் அடிக்குதுப்பா தெரியுமா என்பாள். படிப்பு போர் அடிக்குதாமா உனக்கு? என்னம்மா நீ இன்னும் 1 வருஷத்தை தள்ளிட்டா ஜம்முன்னு வீட்டில் இருக்கலாம்ப்பா. அதை தான் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறேன். வீட்டில் இருந்துட்டு என்ன செய்ய போற? என்ன செய்ய முடியாதுன்றீங்க? அம்மாவுக்கு சமையல் கட்டில் உதவி செய்யலாம். குமுதம் கல்கின்னு படிச்சு உலக விஷயம் தெரிஞ்சுக்கலாம்ல. ஏம்மா, பாட புஸ்தகம் காலேஜ் படிப்பில் இல்லாதத பத்திரிக்கை படிச்சா தெரிஞ்சுக்க போற என்று கிண்டலாய் கேட்டார் அவர். என்னப்பா இப்படி கேட்குறீங்க? சினிமாக்காரங்களுடைய விஷயம், அவங்களோட கிசுகிசுக்கள், அவங்களோட சொந்த வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள் எல்லாமே எனக்கு தெரியும்பா. போதும்மா, இந்த உலக விஷயத்த சொல்றியா நீ? நான் ஏதோ இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ் பற்றி பேச போறியோன்ல நினச்சேன். சரி போம்மா என்று விட்டு விட்டார் அவர். மகளின் மனோபாவம் பற்றி அவருக்கும் தெரிந்துதான் இருந்தது. படிப்பில் அவளுக்கு நாட்டமில்லை. இவர்களின் வற்புறுத்தலினாலேயே +2 வரை எட்டியிருக்கிறாள். இவர்தான் மகள் கல்லூரி படிப்பை முடித்து பட்டம் பெற வேண்டும் என்று ஆசைப்படுகிறாரே தவிர அவளுக்கு எந்தவிதமான ஆசையும் இல்லை. அதனால் படிப்பு பாதியில் தடைபடுவதற்கு அவளிடம் மறுப்பு எதுவும் எழாது. அதனால் அது பிரச்சனையாகவும் இருக்காது. படிப்பு இல்லாமல் வீட்டில் சும்மா வைத்திருப்பதை விட கல்யாணம் செய்து கொடுப்பதுதான் நல்லது என்று யோசித்தார். யோசித்து மகளின் திருமணத்தை முடிப்பதுதான் நல்லது என்கிற முடிவிற்கு வந்தார் கங்காதரன். ராஜாம்பாள் சொன்ன மாதிரி சொந்தத்தை விட வெளியில் மாப்பிள்ளை பார்ப்பது உசிதம் என்று தோன்றியது. ஆனால் இவர்களாக மாப்பிள்ளை தேடி போக முடியாது. பிள்ளை வீட்டுக்காரர்கள் தான் பெண் கேட்டு வர வேண்டும். அதற்கு பெண்ணிற்கு கல்யாணம் செய்ய தயாராக இருக்கிற செய்தி 4 பேரை எட்டினால் போதும். இந்த அழகை கொத்திக் கொண்டு போக போட்டி போட்டுக்கொண்டு வீடு தேறி வருவார்கள். அதனால் நாளைக்கே இவர்களின் குடும்ப நண்பர் மாணிக்க வாசகத்திடம், ஜனனிக்கு கூடிய சீக்கிரத்திலே கல்யாணம் பண்ற முடிவுக்கு வந்துட்டோம்ப்பா, முடிஞ்சா இந்த தையிலே முடிச்சிடலாம்னு இருக்கேன் என்று சொல்லி வைத்தால் போதும். வீட்டை தேடி வரன்கள் குவியும். அதில் பெயர், ராசி, பொருத்தம் எல்லாம் பார்த்து மாப்பிள்ளை இவளுக்கேற்ற அழகாகவும் இருந்தால் உடனே தாம்பூலம் மாற்றி நிச்சயம் செய்து விடலாம். அந்த முடிவு கொடுத்த நிம்மதியில் விடியற்காலை 3 மணிக்கு அப்புறம் மெல்ல கண் மூடினார் அவர். மறுநாள் பிற்பகல் அதிக வியாபாரமின்றி கடையில் உட்கார்ந்து கொண்டிருந்தவர் சட்டென்று நினைவுக்கு வந்தவராக எழுந்து கொண்டார். எல சோமு, கடையை கொஞ்சம் பார்த்துக்கடா, நான் வெளியே போயிட்டு வர்றேன் என்றார். எப்ப முதலாளி வருவீங்க என்று ஒப்புக்கு கேட்டான் அவன். அவர் நேரம் கழித்து வந்தால் அவனுக்கு திருப்தி. அதுவரை அவன்தான் அத்தனை பெரிய கடைக்கும் தற்காலிக முதலாளி.
சாமான் வாங்க வருபவர்களிடம் சற்று தோரணையாக பேசலாம். அலட்சிய பதிலை சொல்லலாம். கால் நீட்டி நாற்காலியில் உட்காரலாம். வாடிக்கையாளர்கள் யாரும் வராத பட்சத்தில் லேசாய் கண்மூடி அப்படியே தூங்கலாம். தாராளமாய் வெல்லமும் காய்ந்து உரித்த வேர்க்கடலையும் கலந்து சாப்பிடலாம். பிடி சர்க்கரை, உடைத்த கடலை எதையாவது அள்ளி வாயில் போட்டுக் கொள்ளலாம். ஓரிரு முந்திரி பருப்பு கூட மெல்லலாம். கங்காதரன் கடையில் இல்லாத சந்தர்ப்பங்களில் இத்தனை வசதிகளும் அவனுக்கு உண்டு. இது தவிர டெலிபோன் அடிக்கும் போது எடுத்து பேச முடியும். அழகாய் ரஜினி ஸ்டைலில் நின்று அலட்சிய பதிலை சொல்ல முடியும். நகர மாட்டாரா அவர் என்ற ஆதங்கத்தில் பையன் காத்து கொண்டு நிற்க படியிறங்கிக் கொண்டே கங்காதரன் அதட்டலாக சொன்னார். டே, பக்கத்து தெருவுக்கு தான் போறேன், 10 நிமிஷத்துல வந்துடுவேன், ஜாக்கிரதையா இருந்துக்க சொல்லிவிட்டேன். தெருவில் இறங்கி நடந்து கொண்டே மாணிக்க வாசகத்திடம் விஷயத்தை எப்படி சொல்வது என்பதை மனதிற்குள்ளாகவே தீர்மானப்படுத்தலானார். எப்பா மாணிக்கம், என் பொண்ணுக்கு நல்ல இடமா இருந்தா சொல்லேன், கல்யாணம் பண்ணிடலாம்னு தீர்மானிச்சிருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லலாமா? இல்லாட்டி உனக்கு தெரிஞ்ச பையன் யாரும் இருக்காங்களா? என் சிநேகிதனோட பொண்ணுக்கு மாப்பிள்ளை தேடுறாங்க, நல்லா செஞ்சு கொடுப்பாங்கப்பா என்று யாருக்கோ மாதிரி பேசலாமா? என்ன செய்வது என்று யோசித்துக் கொண்டிருந்தார். இவர் யோசித்துக் கொண்டிருந்த போதே மாணிக்க வாசகத்தின் வீடு வந்தது. பெரிய வீடு, மாடியும் கீழும். முன்னால் கார் நிற்கிற வசதியும் பின்னால் மாட்டுக்கொட்டிலுமாக பெரிய இடம். குளுகுளுவென்று காற்று வீச சுற்றிலும் குட்டை தென்னை மரங்கள். பொன்மூட்டை கட்டி தொங்கவிட்ட மாதிரி காய்ந்து தூங்கின தேங்காய்கள். மாணிக்க வாசகம் இருப்பதற்கு அடையாளமாக வாசலில் அவரது பச்சையும் வெள்ளையுமான ஸ்டாண்டர்ட் கார் நின்றிருந்தது. மாணிக்க வாசகத்திற்கும் வியாபாரம்தான். இவரைப் போல பலசரக்கு கடையில்லை, அரிசி மண்டி. மொத்தமாய் 1000 மூட்டைகள் அடுக்குவதற்கு வசதியாக மண்டி கூட பெரியதுதான். 2 பேரும் ஒன்றாய் தொழில் தொடங்கினவர்கள். கிடுகிடுவென்று மாணிக்க வாசகத்திடம் பணம் சேரத் தொடங்கியது. இவரிடம் சற்று மெதுவாய் நிதானமாய் சேர்ந்து கொண்டு வருகிறது. மாணிக்க வாசகத்தின் வீட்டில் 1/4 பங்கு வீடு இருக்கும் இவருடையது. அதுவும் இவருடைய அப்பா எழுதி வைத்து விட்டு போனது. பூர்வீக சொத்து, பழைய கால வீடு. அதில் ஒரு சின்ன செங்கலை கூட இடித்து கட்டாமல் அப்படியே வைத்திருந்தார். 4-5 வருடங்களுக்கு ஒரு முறை பொங்கல் சமயத்தில் வெள்ளை அடிப்பதோடு சரி. அதை கூட கூடுமானவரை தள்ளி போட நினைப்பவர் 2 பிள்ளைகளின் கல்லூரி படிப்பு, பெண் கல்யாணத்திற்காக நகைகள், பாத்திரங்கள் என வாங்குவதற்காக சேமித்து வைத்துக் கொண்டிருந்தார். கொஞ்சம் கொஞ்சமாய் செய்து கிட்டத்தட்ட 40 சவரன் நகைகள், எவர் சில்வர் பாத்திரங்கள், சில வெள்ளி சாமான்கள் எல்லாம் சேர்த்திருந்தார். தினசரி சாப்பாட்டு செலவு, துணி, படிப்பு செலவு போக சேமிப்பது என்பது கஷ்டமான விஷயமாக தான் இருந்தது. கையில் எத்தனை பணம் இருந்தாலும் வியாபாரம் இழுத்து கொண்டது. தான் இத்தனை கஷ்டப்படுகிற போது மாணிக்க வாசகத்தினால் மட்டும் சுலபமாக எவ்வாறு பணம் பண்ண முடிகிறது என்ற யோசனை வந்தது. அவனுக்கு ஒரே மகன், மகள் இல்லை. மனைவியும் பெரிய இடத்து பெண். எல்லாவற்றையும் விட அதிர்ஷ்டம் அவன் பக்கம் இருக்கிறது. அதை நினைத்து பெருமூச்சு விடுவதை விட சின்னத்தனம் வேறொன்றும் இருக்க முடியாது. கங்காதரன் அமைதியாய் கார் நிறுத்தும் இடத்தை கடந்து உள்ளே படியேறியதும் நடுவிலேயே சாய்வு நாற்காலியில் சாய்ந்து வெற்றிலை நின்று கொண்டிருந்த மாணிக்க வாசகத்தை பார்த்தார். அதே நேரத்தில் மாணிக்க வாசகமும் அவரை திரும்பி பார்த்தபோது வெற்றிலை வாயுடன் முகமலர கூப்பிட்டார். வாயா கங்கு. கங்காதரன் புன்னகைத்து எதிர் நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டு சொன்னார். நீ போய் முதல்ல வெத்தலை பார்க்க துப்பிட்டு வா, முக்கியமான விஷயம் ஒன்று பேசணும்னு வந்திருக்கேன். அப்படி என்ன முக்கியமான விஷயம்? நீ துப்பிட்டு வந்து பேச போறியா, இல்லை நான் வந்த மாதிரியே கிளம்பி போயிடட்டுமா? அப்படியே. அவர் எழுந்து வெளிச்சுவர் ஓரமாய் வாயினுள் புகையிலையோடு அடக்கி கொண்டிருந்ததை துப்பிவிட்டு வந்து உட்கார்ந்தார். இப்ப சொல்லுடா. இரு, முதல்ல என்ன சாப்பிட்ற? நல்ல வெயில்ல நடந்து வந்திருக்கிற. ஒன்றும் வேணாம்ப்பா, விடு. ஆமாம், இப்போதான் புதுசாக வீட்டுக்குள்ளே நுழையிற, முன்ன பின்ன பழக்கமே இல்லை, அதனால தயங்குற. போப்பா அங்கிட்டு என்று மாணிக்க வாசகம் உள்ளே திரும்பி மீனாட்சி என்று மனைவிக்கு குரல் கொடுத்தார். நம்ம கங்காதரன் வந்திருக்கான் பாரு, சில்லுன்னு குடிக்க ஏதாச்சும் கொண்டு வர்றியா? அந்த அம்மாள் ஐஸ் பெட்டி மோரில் பதமாய் உப்பிட்டு கால்படி அளவிருந்த அந்த டம்ளர் நிறைய நுரை ததும்ப கொண்டு வந்து வைத்துவிட்டு கங்காதரனை பார்த்து சிரித்து கொண்டே கேட்டாள். சௌக்கியமா இருக்கீங்களானே? சௌக்கியமா இருக்கேம்மா. அண்ணி எப்படி இருக்காங்க? நல்லா இருக்கா. ஜனனி, அதுக்கு தாமா கல்யாணம் செஞ்சிடலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம். என்ன என்ன சொல்ற என்று சடார் என்று தலையை உயர்த்தினார் மாணிக்க வாசகம். ஜனனிக்கு கல்யாணம் செய்ய முடிவு பண்ணியிருக்கியா என்ன? ஆமாம்ப்பா என்று கங்காதரன் மெதுவாக சொன்னார். ஏன்பா, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சு போச்சு? +2 படிக்கிற 16 வயசு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு? அதில் ராஜாம்பா ரொம்ப அவசரப்படுத்துகிறா.
அப்படி அவசரப்படும்படியா என்ன நிர்பந்தம் வந்துடுச்சு இப்போ? நிர்பந்தம்லாம் ஒன்றும் வரல. அவளுக்கு தான் மகளை கல்யாண மேடையில் பார்க்கணும்னு ஆசை வந்திருக்கு. அது சரி, பொண்டாட்டி ஆசைப்படுறான்னு மகளோட படிப்பு எதிர்காலம் எல்லாத்தையும் வீணாக்க போறியா என்ன? என்னப்பா நீ என்று சொல்லென்று முகத்தை சுருக்கினார் கங்காதரன். உள்ளுக்குள் முள் தைத்த மாதிரி ஒரு வேதனை ஏற்பட்டது. முதல்ல கல்யாணம்னு பேசுறப்ப எதிர்காலத்தை வீணாக்க போறியான்னு ஒரு பேச்சு கேட்குற. நல்ல விஷயமா நல்ல பேச்சா பேசக்கூடாதாப்பா நீ என்றார். சட்டென்று கீழ் உதட்டை கடித்து கொண்டார் மாணிக்க வாசகம். அப்போதுதான் தன் பேச்சில் இருந்த தவறு பிடிபட்டது. அவருக்கே என்னவோ போல் இருக்க அதை ஈடுகட்டுகிற மாதிரி கலகலவென்றும் வேகமாகவும் தொடங்கினார். சி, பைத்திய மாதிரி வளராத கங்கு. நல்ல அழகான பொண்ணு, படிச்சுச்சுன்னா நல்லா இருக்குமேங்கிற ஆதங்கத்தில் ஏதோ தவறி வந்துடுச்சு. விடு, இப்போ ஜனனிக்கு கல்யாணம் பண்ணணுங்கிற முடிவுக்கு நீயும் தங்கச்சியும் வந்துட்டீங்க, அவ்வளவுதானே. செஞ்சுடுவோம், ஜாம் நடத்திவிடுவோன்றேன். மாப்பிள்ளை எப்படி இருக்கணும், என்ன படிச்சிருக்கணும், உள்ளூரா வேணுமா வெளியூரா அப்படிங்கிற எல்லா விவரத்தையும் சொல்லிட்டு போயிட்டீங்கன்னா ஒரே வாரத்தில் நிச்சயதாம்பலம் மாற்றிடலாம். அதுக்கு நான் பொறுப்பு. மாப்பிள்ளை எப்படி இருக்கணும்னு நினைக்குது தங்கச்சி? அந்த பேச்சை கேட்ட பின்னர் கங்காதரனின் முகசுணுக்கமும் உறுத்தலும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டே வந்து அடங்கி போனது. நெருடல் தீர்ந்த நிலையில் சிறிது உற்சாகத்துடனே ஆரம்பித்தார். சொந்தமோ உள்ளூரோ வேணான்னு அபிப்பிராயப்படுறாப்பா அவ. எங்கேயாச்சும் வெளியூர்ல நல்லா படிச்சு கை நிறைய சம்பாதிக்கிற மாப்பிள்ளையா பார்க்க சொல்றா. வெளியூர்னா எந்த ஊர்? இங்கேயே தஞ்சாவூர், கும்பகோணம், திருச்சி பக்கமா? இல்லை பெங்களூரு, ஹைதராபாத், பம்பாய்னு தள்ளுன ஊரா? தள்ளுன ஊராவே பார்த்துடலாம். மாணிக்க வாசகம் முகவாயை தடவியபடி யோசித்தார். ஏம்பா, ஒரே பொண்ணு, அத்தனை தூரம் தள்ளியா கொடுக்க போற? தூரம் இருந்தால் நல்லது தானப்பா. நான் போய் 10 நாள் தங்கி ஊர் சுற்றி பார்த்துட்டு வரலாம், அவளும் வந்து இங்கே தங்கிக்கலாம். இதெல்லாம் பக்கம்னா சுவாரஸ்யப்படுமா என்ன? அது சரி, ஆமாம், என்ன படிச்சிருந்தா தேவலைன்னு நினைக்கிறீங்க? ஒரு டாக்டர் இன்ஜினியர்னு பார்த்தா. டாக்டரா இன்ஜினியரா? அரண்டு போனார் மாணிக்க வாசகம். என்னப்பா விளையாடுறியா? அந்த படிப்புக்கு ஏற்ற மாதிரி செய்ய முடியுமா நம்மளாலேன்னு ஏன் உன்னையும் சேர்த்துக்கிற? சரி, அந்த பேச்சை அப்புறம் வச்சுக்கலாம். இப்போ முக்கியமானதை பேசலாம். டாக்டர் மாப்பிள்ளை, இன்ஜினியர் மாப்பிள்ளைன்னா செய்து கொடுக்க தயாராக இருக்கீங்க, அப்படித்தானே? இதை பாரு மாணிக்கம், பொண்ணுக்கு என்னால் ஒரு 40 சவரனுக்கு செஞ்சு போட முடியும். பித்தளை, எவர் சில்வர் பாத்திரங்களுக்கு குறைச்சல் இல்லை. வெள்ளிலையும் ராஜாம்பாய் ஏதோ வாங்கி வச்சிருக்கு. அது தவிர்த்து குறைவில்லாமல் கல்யாண செலவு செஞ்சிட முடியும். நீ சொன்ன இத்தனையும் சாதாரண மாப்பிள்ளைங்களுக்கு தான்ப்பா. இன்ஜினியர் டாக்டர்னு போனால் கையில் பணம் தரணும், ஸ்கூட்டரு, கார்லாம் வாங்கி தரணும், மிக்சி, கிரைண்டரு, ஃப்ரிட்ஜுன்னு எல்லாம் கொடுக்கணுமே. என்னப்பா இதெல்லாம் அநியாயமாக இருக்குது? நம்மள இதெல்லாம் வழக்கம் இல்லையேப்பா. இப்போ எல்லோருக்குமே இது பொது வழக்கமாக போயிடுச்சுல்ல. நீ சொல்கிறத பார்த்தா செலவு எக்கச்சக்கமாக ஓடிடும் போல இருக்குதே. உன் பொண்ணு நல்ல லட்சணம், அதுக்கு ஆசைப்பட்டு அதிக சீர் இல்லாமல் கூட கட்டிட்டு போகலாம். பார்க்குறேன், உனக்கும் உன் பொண்ணுக்கும் அதிர்ஷ்டம் இருந்தால் நடக்கும் இல்லையா? பார்க்கலாம்ப்பா என்று எழுந்து கொண்டார் கங்காதரன். அப்போ நான் கிளம்புறேன்ப்பா. சீக்கிரமாக பார்த்து சொல்லு. ராஜாம்பா குணம் தான் உனக்கு நல்லாவே தெரியுமே. நினச்சது நடக்கலைன்னா குழவியா கொட்டிடுவா என்னைய. சரியா 1 வாரம் கொடு, பார்த்து முடிச்சிடலாம்ன்ற. ஜனனிக்கு நல்ல இடத்தில் கல்யாணமாக வேண்டும் என்கிற அக்கறை மாணிக்க வாசகத்திற்கும் இருந்தது. அவர் பார்த்து பிறந்து வளர்ந்த பெண், நல்ல அடக்கம், எதிர்த்து பேசாத குணம். குனிந்த தலை நிமிர்ந்தது கிடையாது. இதுவரை கங்காதரனின் எதிரில் நின்று கூட அவள் பேசி இவர் பார்த்ததில்லை. இவர் போனால் வாங்க பெரியப்பா என்று எழுந்து உள்ளே ஓடிவிடுவாள். இந்த பெரியப்பா உறவுமுறை இல்லை என்றால் தன் பையனுக்கே ஜனனியை கல்யாணம் செய்து கொண்டிருப்பார். அந்த அழகும் அடக்கமும் வெளியிடம் போக விட்டிருக்க மாட்டார். இப்போது அந்த பேச்சுக்கே இடமில்லை. அவர் மகன் தயானந்தம் அவளை கூட பிறந்தவளாக நினைத்து பழகுகிறான். அவளும் தயானே என்றுதான் கூப்பிடுகிறாள். அதனால் நடக்க முடியாததை நினைத்து கொண்டிருப்பதை விட நடக்க வேண்டியதை பார்ப்பதுதான் நல்லது. மறுநாளிலிருந்தே ஜனனிக்கு மாப்பிள்ளை பார்க்க தொடங்கினார். தன்னுடைய உறவில் நல்ல பையனாக யாரும் இருக்கிறார்களா என்று ஆராய்ந்தார். அப்படி ஜனனிக்கு தகுதியாக ஒருவரும் இல்லாததால் வெளியிடம் தேடினார். எங்கெங்கோ இருக்கிற பையன்களின் பெற்றோர்கள் சென்னையில் இருப்பதாக கேள்விப்பட்டு சென்னைக்கும் போய் வந்தார். எதுவும் சரியாக அமையவில்லை. கடைசியில் பெங்களூருவில் தனியார் தொழிற்சாலை ஒன்றில் இன்ஜினியராக இருக்கும் ஜெகநாதன் என்கிற பையனை பற்றின விவரம் சேகரித்தார். அந்த வருடம்தான் படிப்பை முடித்து வேலையில் சேர்ந்திருக்கிறான். தற்போது சம்பளம் 40,000 ரூபாய். இது வேலை செய்ய கற்றுக்கொள்ள கொடுக்கப்படுகிற பணம் தானே தவிர சம்பள பணமில்லை. ஒரே பையன், அப்பாவும் அம்மாவும் சென்னையில் இருக்கிறார்கள். 3 அக்காள்களுக்கு கல்யாணமாகிவிட்டது. இவன்தான் கடைசி. பார்க்க ஜனனிக்கு ஏற்ற மாதிரி வெள்ளை வெளியரென்று அழகாக இருப்பான். சேகரித்த விஷயங்கள் உண்மைதானா என்று விசாரித்து அறிய அவர் சென்னை கிளம்பி போய் கீழக்கட்டளை என்ற இடத்தில் சொந்தமாக வீடு கட்டி கொண்டுள்ள அவனது அம்மா அப்பாவை தேடி போனார்.
தான் வந்திருக்கும் விஷயத்தை சொல்லி ஜனனியின் புகைப்படத்தை காட்டினார். அந்த பையனின் புகைப்படத்தையும் வாங்கி பார்த்தார். கேள்விப்பட்ட விஷயங்கள் உண்மைதான் என்பதையும் தெரிந்து கொண்ட பின்னர், நீங்க பொண்ணை பாருங்க, முதல்ல பெங்களூருக்கு எழுதி போட்டு உங்க மகனையும் வரவழைங்க, பார்த்தீங்கன்னா விடமாட்டீங்க, அவ தான் மருமகளா வரணும்னு அடம் பிடிப்பீங்க, அத்தனை அழகு அந்த பொண்ணு தெரியுமா? அது சரிங்க, பொண்ணுக்கு நீங்க என்ன உறவுன்னு சொல்லவே இல்லையே. உறவுன்னு நினைச்சா எல்லாரும் உறவு தான், ரொம்ப நாள் சிநேகிதான், அதுதான் உறவு, அவ்வளவுதானாக்கும் என்று இழுத்தாள் அந்த அம்மாள். ஏங்க, என்ன சந்தேகம் உங்களுக்கு? எதனாலும் என்கிட்ட தாராளமா கேட்கலாமே நீங்க. அதில்ல, என் பையனுக்கு இப்ப 24 வயசு தான் ஆகுது, அந்த பொண்ணுக்கும் 16 வயசு தாம்மா. அதான் யோசிக்கிறேன், இன்னும் கொஞ்சம் வயசாகட்டுமேன்னு. ஏம்மா, வயசாகிறதுல என்ன லாபம் வரப்போகுது சொல்லுங்க? ஏங்க, 4 பொண்ணுக்கு நாங்கள் கல்யாணம் செஞ்சு வச்சிருக்கிறோம், அந்த கடன் அப்படியே நிற்கிது. இவனை படிக்க வச்ச கடன் வேற இருக்குது, இப்போதான் சம்பாதிக்கவே ஆரம்பிச்சிருக்கிறான். அதான் ஒரே யோசனையா இருக்கு. இதுக்குள்ள கல்யாணம் செஞ்சு வச்சிட்டிங்கன்னா அவன் குடும்பத்துக்கு தானே கவனிப்பான், எங்களையோ கடனை பற்றியோ எப்படி கவனிக்க முடியும்? ஏங்க முடியாது? கெட்டிக்கார பிள்ளையா இருந்தா எல்லாம் முடியுங்க. அந்த அம்மாள் நீண்ட நேரம் யோசித்தாள். பின்னர் ஒரு முடிவுக்கு வந்தவளாக கேட்டாள், அவங்க நல்லா செஞ்சு தருவாங்களா? ஒரே பொண்ணுங்க, அதை கண்ணா வளர்க்குறான் என் சிநேகிதன், அதுக்கு செய்யாம வேற யாருக்கு செய்ய போறான்? எத்தனை சவரன் நகை போடுவாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? என்ன, ஒரு 40-50 சவரன் போடுவாங்க என்றாள் அந்த அம்மாள் அலட்சியமாக. ஏங்க என்று நிமிர்ந்தார் மாணிக்கவாசகம். கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டாமற் போய்விடப் போகிறது என்ற பயம் ஏற்பட்டது. அந்த அம்மாள் தொடர்ந்தாள், நானே என் பொண்ணுங்களுக்கு 40 சவரன் போட்டு செஞ்சு கொடுத்தேன், கையில் தலா 20,000 வேற கொடுத்தேன். இது தவிர்த்து எவர் சில்வர், பித்தளை, வெள்ளின்னு பாத்திரங்கள்லாம் போட்டு கொடுத்தேன். எல்லாம் போக கல்யாண செலவு வேற. இத்தனைக்கும் என் மாப்பிள்ளைங்க யாரும் பெரிய படிப்புலாம் படிக்கல, இன்ஜினியர்ஸ்லாம் இல்லை, சாதாரண பேங்க் உத்தியோகமும் கவர்மெண்ட் உத்தியோகமும் தான். ஓ அப்படியா என்று முகவாயை தடவிக்கொண்டார் மாணிக்கவாசகம். இப்போது யோசிக்கிற முறை அவருடையதாகிவிட்டது. சில வினாடிகள் மௌனமாக இருந்து பின்னர் அந்த அம்மாளை ஏறிட்டார். அப்போ நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்கன்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் வசதிப்படும். அதற்கு அந்த அம்மாளின் கணவர் ஏதோ பேச துவங்க சட்டென்று அந்த அம்மாள் இடைமறித்தாள். அதிக ஒன்று எங்களுக்கு செஞ்செல்லாம் தர வேணாம், என் மகனோட படிப்புக்கும் அந்தஸ்துக்கும் குறை ஏற்படாம செஞ்சா போதும். கையில ஒரு 1 லட்சம் கொடுத்துட சொல்லுங்க, 100 சவரன் நகை, வெள்ளி பாத்திரம், பித்தளை எவர் சில்வர் பாத்திரங்கள், மற்றபடி நல்ல சத்திரம் பார்த்து பெரிய கச்சேரியா ஒன்று வச்சுட்டு வர்றவங்களுக்கு நல்லா சாப்பாடு போட்டு அனுப்புனா போதும். அம்மாடி என்று அசந்து போனார் மாணிக்கவாசகம். நல்ல காலமாய் தனக்கு பெண் பிறக்காததற்கு ஆண்டவனுக்கு நன்றி சொல்லிக் கொண்டார். தன் மகனுக்கும் இந்த மாதிரியெல்லாம் கேட்கக்கூடாது என்கின்ற தீர்மானத்திற்கும் வந்தார். 100 சவரனுக்கு மனதிற்குள் விலை போட்டார். ஆடே அப்பா, அவருக்கே மூச்சு முட்டியது. இதை கேட்டால் கங்காதரனுக்கு இதய துடிப்பு நின்று கூட போகலாம். பெண்ணை வந்து பார்க்காமலேயே இத்தனையும் பேசுகிறார்களே என்ற சந்தேகம் வந்தது. பொண்ணு பிடிக்க வேணாமா? பொண்ணு பிடிக்காட்டி போனாலும் இத்தனையும் செய்யற பட்சத்துல ஒப்புக்கொண்டுருவாங்களோ? ஒருவேளை நாம பொண்ணு அழகா இருக்கான்ங்கிறத முன்னாலேயே சொல்லிட்டதுனால நம்மளோட பேச்சில் ஏற்பட்ட நம்பிக்கையில இத்தனையும் கேட்குறாங்களோ என்று நினைத்து கொண்டார். பார்க்கவும் இந்த பையன் நல்லா இருக்கிறான், நல்லாவும் சம்பாதிப்பான்னு நினைக்கிறேன். இதை விட சிறந்த இடமா அமையவே அமையாது. அதனால் இந்த வரனை தவறவிடக்கூடாது என்பதில் மிக மிக உறுதியானார் மாணிக்கவாசகம். எப்படியாவது கங்காதரனிடம் பேசி அவனையும் ஒப்புக்கொள்ள வைக்க வேண்டும். சட்டென்று அந்த அம்மாவை பார்த்து பேச ஆரம்பித்தார் மாணிக்கவாசகம். இதை பாருங்கம்மா, நீங்களும் 4 பொண்ணுங்களுக்கு கல்யாணம் செஞ்சுருக்கிறீங்க, அந்த கஷ்டம் உங்களுக்கும் தெரியும் தானே. ஒரேடியா 100 சவரன்னா முடியாதேம்மா, கையில் வேற 1 லட்சமா கேட்குறீங்க, அதை கொடுத்துட சொல்கிறேன். 100 சவரன் நகைங்கிறத மட்டும் 50 சவரனா குறைச்சிக்கோங்க. கேட்ட மாதிரி மற்ற எல்லாத்தையும் செஞ்சுட்டு சொல்லிடுறேன். 50ங்கிறது ரொம்ப குறைச்சலா படுதுங்களே, என் மகனோட படிப்பு என்ன? சடார் என்று இடைமறித்த மாணிக்கவாசகத்தின் குரல் உயர்ந்தது. உங்க மகனோட படிப்புக்கு தானே ஓடி வந்து கேட்கறது, 50க்கு மேலே எங்களால் முடியாதுமா. பொண்ணோட லட்சணம், அடக்கம் எல்லாத்தையும் பார்த்துட்டு பேசுங்க. அதுவும் 100 பவுன்ல தான் நிப்போம்னு பிடிவாதமாக நின்னீங்கன்னா அதுக்கு மேலே உங்கள் சௌகரியம்மா. உங்களுக்கும் வேற பொண்ணு கிடைக்கும், எங்களுக்கும் மாப்பிள்ளை கிடைக்காம போகாது என்று எழுந்து கொண்டதும் அந்த அம்மாள் சடார் என்று விழித்து கொண்ட மாதிரி உடனே இறங்கி வர ஆரம்பித்தாள். அட என்ன நீங்க இதுக்கு போய் ஏன் எழுந்துட்டீங்க? உட்காருங்க முதல்ல. 50 சவரனுக்காக நல்ல இடத்த தவற விடலாமா என்றாள். என்னங்க, கொஞ்சம் எழுந்திருச்சு உள்ள வர்றீங்களா என்று கணவரை உள்ளே அழைத்து போனாள். தன் பேச்சுக்கும் செய்கைக்கும் நல்ல பலன் கிடைத்ததை நினைத்து சந்தோஷப்பட்ட மாணிக்கவாசகம் அவர்களின் வருகைக்காக அமைதியாக காத்திருக்க
5 நிமிடங்களுக்கு பின்னர் அந்த அம்மாள் கணவன் பின்தொடர வெளியே வந்தாள். மாணிக்க வாசகத்தின் எதிரில் உட்கார்ந்து தழைந்த குரலில் பேசத் துவங்கினாள். இதை பாருங்க, நான் இவர்கிட்ட கலந்து பேசி ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறேன். நீங்க சொன்ன மாதிரி 50 சவரன் நகையே போடுங்க, அதுக்கு நாங்க ஒத்துக்கிறோம். ஆனா கையில தர்றதா சொன்ன 1 லட்சத்தோட சேர்த்து 2 லட்சமா கொடுத்துடுங்க. இது கூட எங்களுக்கு இல்லைங்க. என் மகன் உங்க சிநேகிதக்காரர் மாப்பிள்ளையானா இருக்கிற கடனை எல்லாம் ஒட்டுமொத்தமா ஒழிச்சிட்டு நிம்மதியா இருக்கலாம்ல. உங்க பொண்ணு சுகப்படலாம், சந்தோஷமா குடும்பம் நடத்தலாம் அப்படிங்கிறதுக்காண்டி தானே தவிர வேற எதுக்கும் இல்லை. இதை நாங்கள் எடுத்துக்க போறதில்லையே. எங்களுக்கு இனிமே எதுக்குங்க காசும் பணமும்? 2 வேளை சாப்பாடும் மாத்து துணியும் தங்குறதுக்கு இடம் கிடைச்சா போதுங்க. பிள்ளைங்க சுகப்படணும், சந்தோஷமா இருக்கணும், அவ்வளவுதாங்க என்றாள். அந்த அம்மாள் சொன்னதில் நெகிழ்ந்து போனார் மாணிக்க வாசகம். இவளுக்கும் ஒரே மகன்தானே, அவன் நல்லா இருக்கணுங்கிற ஆசை இருக்கதா என்ன என்று தோன்றியது. ஆனாலும் 50 சவரன் நகைக்கும் 2 லட்சம் ரூபாய்க்கும் கங்காதரன் ஒப்புக்கொள்வானோ மாட்டானோ என்று சந்தேகம் ஏற்பட்டது. எப்படியாவது அவனை சம்மதிக்க வைத்துவிட வேண்டும் என்ற எண்ணத்தில் அந்த அம்மாளிடம் பேசினார். சரிம்மா, நானும் என் சிநேகிதங்கிட்ட சொல்றேன். நீங்க உங்க மகனை உடனே வர சொல்லி ஏற்பாடு செஞ்சிடுங்க. வர வெள்ளிக்கிழமை பொண்ணு பார்க்க வந்துடுங்க. நானே நேர்ல வந்து கூட்டிட்டு போறேன். மற்றதா அப்போ பேசிக்கலாம் என்ன? சரிங்க. வெள்ளிக்கிழமை வர்றீங்க இல்லையா? கண்டிப்பா வந்துடுறோம். அதுக்குள்ளார உங்க மகன் வந்துடுவார் இல்லைங்களா? கண்டிப்பா வந்துடுவாங்க. அப்போ நான் புறப்படட்டுமாமா? சரிங்க, ரொம்ப சந்தோஷங்க. எனக்கும் சந்தோஷந்தாமா. எல்லாம் நல்லபடியா முடியட்டும். வரட்டுமா? வரேன் சார். மாணிக்க வாசகம் விடை பெற்று கொண்டு எழுந்து வெளியே வந்தார். ஊருக்கு வந்து கங்காதரனிடம் சொன்னதும் அவர் அதிர்ந்து போனார். 50 சவரன் நகை 2 லட்சம் ரூபாயா? இத்தனைக்கும் நான் எங்கே போவேண்டாம் மாணிக்கம் என்று பதறினார். என்னடா செய்யறது கங்கு, நல்ல இடம். நீ ஆசைப்பட்ட மாதிரியே பையன் இன்ஜினியரு, வெளியூர்ல வேலை, நல்லாவும் இருக்கான், ஒரே பையன். தங்கச்சி கல்யாணம், அக்காளுக்கு பூ முடிப்புன்னு எந்த தொல்லையும் இல்லை. இந்த மாதிரி இடம் நான் கேட்க மாட்டாங்களாடா? அவங்க கேட்டுட்டு போகட்டும்டா, நான் வேணான்னு சொல்லல. ஆனா எனக்கு சக்தி இல்லையே. என்னடா சும்மா சக்தி இல்லை சக்தி இல்லைன்னு முனகுற? ஆம்பளை பிள்ளைங்க எப்படியும் பொழைச்சிக்கும். அவங்களுக்கு இந்த வீட்டையும் கடையும் வச்சுட்டு ஊர் நிலத்தை விற்று ஜனனி கல்யாணத்தை முடிச்சுடுன்ட்டேன். நிலத்தை விற்கிறதா? அதுக்கு ராஜாம்பா ஒத்துக்கிடணுமே. ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். பொண்ணு கல்யாணம்னா சும்மாவா? அதுவும் இன்ஜினியர் மாப்பிள்ள லேசா கிடைச்சிடுவாரா என்ன? கங்காதரன் யோசனையில் இறங்க மாணிக்க வாசகம் தீர்மானமான குரலில் சொன்னார். இதை பாரு கங்கு, சும்மா என்ன யோசனை பண்ணிக்கிட்டு இருக்க? கையில இருக்கும் போதே 40 சவரன் நகை ஒன்றை இருக்கு. இன்னும் 10 பவுனுக்கு ராஜாம்பாள் சங்கிலியை போட்டுடு. ஊர் நிலத்தை விற்று 2 லட்சத்தை கொடுத்துடு. அவ்வளவுதான் சொல்லிவிட்டேன். அப்புறம் மேற்படி செலவுக்கு என்னடா பண்றது என்று இழுத்தார் கங்காதரன். மேற்படி செலவுக்கு நான் தர்றேன்ல. நீ தர்றியா? எப்போ அது திருப்பி தர்றதுனா? அதெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம். எல்லா விஷயத்தையும் போய் வீட்டில் சொல்லிக்கிட்டு இருக்காத. சிலது நமக்குள்ளதான் இருக்கணும், புரிஞ்சுதா? எழுந்து போய் வெள்ளிக்கிழமைக்கு ஆக வேண்டியதை கவனி. ஊர் நிலத்தை விற்க ஏற்பாடு பண்ணு, நான் பின்னாடியே வர்றேன். முக்கியமா ஜனனிக்கிட்ட விஷயத்த சொல்லிடுறா. அவர் எழுந்து போனதும் கங்காதரன் கடை பையனிடம் கடையை பூட்டி கொண்டு வர சொல்லிவிட்டு வீட்டுக்கு வந்தார். ராஜாம்பாளிடம் ஜனனியை பெண் பார்க்க வரப்போவதை தெரிவித்தார். ராஜாம்பாள் முகம் முழுதும் சிரிப்பாய் மாறி பிரகாசிக்க, மாப்பிள்ளை யாருங்க என்று ஆர்வமாய் கேட்டாள். நீ நினைச்ச மாதிரியே வெளியூர் மாப்பிள்ள, இன்ஜினியரு, நம்ம ஜனனிக்கு ரொம்ப பொருத்தமான இடம்னு மாணிக்க வாசகம் போய் பார்த்துட்டு வந்து அப்படி சொல்றான். அப்படின்னா முடிச்சிடலாங்க. முடிக்க வேண்டியதுதான். ஆனா செய்வனையெல்லாம் தான் நிறைய கேட்குறாங்க ராஜம். அப்படி என்ன கேட்குறாங்க? 50 சவரன் நகை, கையில் 2 லட்சம் வச்சு கொடுக்கணுமா? அதை கேட்டு ஒரு வினாடி அமைதியாக இருந்த ராஜாம்பாளின் முகம் மீண்டும் மலர்ந்தது. ஏங்க, பையன் நிறைய படிச்சிருக்கான்னு சொல்றீங்க, நல்லா இருக்கான்னு சொல்றீங்க, குடும்பத்துல வேற பிடுங்கல் இல்லைன்னுலாம் சொல்றீங்க. அப்படின்னா கேட்கறது நியாயம் தானுங்களே? என்னடி இவ, நம்ம ஜாதியில அப்படி கொடுக்கறதெல்லாம் வழக்கமே இல்லையேடி. இப்ப எல்லா ஜாதிக்கும் இந்த வழக்கம் பரவிடுச்சுங்க. இப்படி கொடுக்கறதும் வாங்குறதும் தப்பு இல்லையா ராஜம்? தப்பு தாங்க. ஆனா எல்லாரும் கொடுத்து எல்லாரும் வாங்குறப்ப நாம மட்டும் என்னங்க செய்ய முடியும்? அதனால அதே தப்ப நாமளும் செய்யலான்னு சொல்றியா ராஜம்? இது தப்பு தானே தவிர குத்தம்லாம் ஒன்றும் இல்லைங்க. நம்ம பொண்ணு நல்லா வாழணும் தானே இதெல்லாம் செய்கிறோம். ஊர் உலகத்துல பொண்ணை பெத்த அத்தனை பேரும் இதைத்தாங்க செய்கிறாங்க. அந்த உலகத்துல தாங்க நாமளும் இருக்கோம். அதை புரிஞ்சுக்கணும்ல நாமளும். கோவணம் கட்டுறவங்களுக்கு நடுவுல நாமளும் கட்ட மாட்டோம்னு அடம் பிடிச்சா நாம தாங்க முட்டாளுங்க. வேணும்னா இவ்வளவு பணம் கொடுக்க முடியாதுன்னு இந்த இடத்த விட்டுடலாம். இதுக்கப்புறம் இதுக்கு குறைவான இடம் வந்தாலும் அவங்களும் பணம் கேட்க தானே போறாங்க. குறைச்சலா கேட்பாங்க. நம்ம சக்திக்கு முடியும்னு ஒத்துக்குவோம். அப்போ அது இவ்வளவு பெரிய தப்பா தோணாது. இப்போ சக்தி ஓரளவு மீறினதா இருக்கிறதுனால தான் இவ்வளவு சந்தேகமும் போராட்டமும். ஏங்க,
ஏற்கனவே நாம தான் 40 பவுன் நகங்க செஞ்சு வச்சிருக்கிறோம்ல, மேலே ஒரு 10 சவரன் தானே கேட்குறாங்க. என் சங்கிலியை போட்டுடுங்க. கையில் கொடுக்க வேண்டிய 2 லட்சத்துக்கு ஊர் நிலத்தை வித்துடலாமுங்க. நமக்கும் ஆம்பளை பிள்ளைங்களுக்கும் இந்த வீடும் உங்கள் சம்பாத்தியமும் போதுங்க. பொண்ணு நல்ல இடத்துல கொடுத்துடலாங்க. வீணா பிடிவாதம் பிடிக்காதீங்க. வெள்ளிக்கிழமை அவங்கள வர சொல்லிட்டு நாளைக்கு ஊருக்கு போய் நிலத்தை விற்க ஏற்பாடு செய்யுங்க என்ன. அவர் சமாதானம் அடைந்தவராக சரி ராஜம் என்று சொல்லிக்கொண்டே எழுந்தார். மாணிக்க வாசகத்திடம் சொல்லி அவர்களை வெள்ளிக்கிழமை வர ஏற்பாடு செய்தாகிவிட்டது. ஊருக்கு போய் நிலத்தை பேரம் பேசினார். கிராமத்து பணக்காரர்கள் அவ்வளவு சுலபமாக பணத்தை விட்டு பிரிய மறுத்தார்கள். சென்ட் 100 ரூபாய் போகும் நிலத்தை 50 ரூபாய்க்கு என்று பேரம் பேசினார்கள். கொடுக்க வேண்டியதற்கும் தவணை சொன்னார்கள். பொண்ணுக்கு கல்யாணம் நிச்சயம் செய்யலான்னு இருக்கிறேங்க. நல்ல இடம், படித்த பையன், வெளியூரில் வேலையில் இருக்கான். வரதட்சணை தான் கொஞ்சம் அதிகம் கேட்குறாங்க. கையில் ரொக்கமாக 2 லட்சம் வேணும்ன்றாங்க. இல்லாட்டி போனால் நிலத்தை விற்க வேண்டிய காரணமே கூட இல்லை என்று கெஞ்சுகிற மாதிரி பேசினார். அதை கேட்ட பின்னும் அக்கிராமத்து மனிதன் பிடிகொடுக்கவில்லை. அதெல்லாம் சரிதாங்க என்று இழுத்தான். இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்துக்கு உதவணும் தானே நானும் நிலம் நீர் நகையெல்லாம் வாங்கி சேர்க்கறது. பொண்ணு கல்யாணம்னா சும்மாதானா? கையில் காலனா காசு இல்லாமல் உருவி விட்டுருங்க. எப்படிப்பட்ட பணக்காரனுக்கும் இதே கழிதாங்க என்று கூட சேர்ந்து குறைபடத் தொடங்கினான் அவன். எனக்கு கூட 3 பொண்ணுங்கங்க. பெருசு இப்போதான் வயசுக்கு வந்திருக்கு. அதுக்கு மாப்பிள்ளை பார்த்து வர்ற தையிலையாவது முடிக்கணுங்க. மற்ற 2 பற்றி இப்போ கவலை இல்லைங்க. மேலே அவனது பேச்சை கேட்க பிரியப்படாதவராக கங்காதரன் சலித்து போய் சொன்னார். சரிங்க, இப்போ என்ன செய்யலான்றீங்க? அதாங்க ரொக்கமாக கையில் இப்போ 20 தர்றேங்க. இன்னும் 4 நாள் கரும்பு வெட்டுவேன். வெட்டி விளையானதும் நிலத்தை ரெஜிஸ்டர் பண்ணுறப்ப பாக்கி பணம் முழுசையும் கட்டுறேங்க. மொத்த பணத்தையும் வாங்கிக்கிட்டதுக்கு அப்புறமே நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி தரலாம், சரிங்களா? வேறு வழியின்றி அதற்கு ஒப்புக்கொண்டார் கங்காதரன். மணியக்காரர் ராமலிங்கம் முன்னின்று பத்திரத்தில் கையெழுத்திட்டார்கள். கங்காதரன் பணத்தை பத்திரப்படுத்தி கைப்பையில் வைத்துக்கொண்டே சொன்னார். இன்னும் 1 வாரத்தில் திரும்பி வர்றேங்க. பாக்கி பணம் பூராவும் கொடுத்துடுங்க. கல்யாணம் நிச்சயம் பண்ணிட்டு வருவேன். தாம்பூலம் மாத்திரப்ப அவங்கக்கிட்ட தவணை சொல்ல முடியாதுல்ல. அதெல்லாம் ஒன்றும் வேணாங்க. உங்கள் பணத்தை வாங்கி கொடுத்து நிலத்தை பேர் மாத்துறது என்னோட பொறுப்புங்க. கவலைப்படாமல் நீங்கள் தைரியமாக போயிட்டு வாங்க. அப்போ வர்றேன் என்று எழுந்து கொண்டார் கங்காதரன். அங்கவஸ்திரம் தோளில் ஏறிக்கொண்டது. கைப்பை இடுப்பில் பத்திரப்பட்டது. படியருகில் போடப்பட்டிருந்த செருப்பில் காலை நுழைத்து கொண்டே மீண்டும் சொன்னார். அப்போ வர்றேன்ப்பா. இன்னும் 1 வாரத்தில் வந்து சேர்ந்துடுவேன். கல்யாண காரியம் சாக்கு எதுவும் சொல்லிடாத. பேச்சு மாத்திர பழக்கெல்லாம் நம்மக்கிட்ட இல்லைங்க. தைரியமாக போயிட்டு வாங்க. அந்த நிலத்தின் வரப்பு ஓரமாக நடந்த போது கங்காதரனின் கண்கள் கலங்கி போனது. பச்சை பசேல் என்று காற்றலை ஓடிய நாற்றுகளை பார்த்தபோது குழந்தையை விட்டு பிரிகிற ஏக்கம் ஏற்பட்டது. இதை பிரிவதே இன்னொரு பிரிவிற்காக தான் என்கிற நிஜம் சங்கடப்படுத்தியது. இந்த பிரிவை இவ்வளவு பாதிப்பை ஏற்படுத்துமானால் அந்த பிரிவு இன்னும் எப்படி இருக்கும் என்று யோசித்தார். ஜனனி பிறந்த அந்த நாள் ஞாபகத்திற்கு வந்தது. ராஜாம்பாளுக்கு வழி எடுக்க தொடங்கின போது பொழுது சாய்ந்து விட்டது. அப்போது அவர்கள் இந்த ஊரில்தான் இருந்தார்கள். அறையில் ராஜாம்பாளை படுக்க வைத்து பக்கத்து வீட்டு பெண்களும் எதிர்வீட்டு பெண்களுமாக குறுக்கும் நெடுக்கும் ஓடின போது இவர் வாசல் திண்ணையில் 2 பையன்களையும் 2 தொடையிலும் உட்கார வைத்து ஜெபித்துக் கொண்டிருந்தார். உள்ளுக்குள் கந்த சஷ்டி கவசம் முற்று பெறாமல் திரும்ப திரும்ப ஓடிக்கொண்டிருந்தது. அப்பா, அம்மாவுக்கு என்னப்பா என்று தொணத்தொணத்த பையன்களுக்கு விவரம் சொல்ல முடியவில்லை. உங்களுக்கு தங்கச்சி பாப்பா பிறக்க போகுதுடா என்றார். சொன்ன போது உள்மனது அதற்கே ஏங்கியது. 2 பையன்கள் போதும் என்று நினைத்தார். இந்த முறை ஒரு பெண் குழந்தை பிறந்து விட்டால் அதற்கு பின்னர் ராஜாம்பாளுக்கு இந்த கஷ்டம் கொடுக்க கூடாது என்று முடிவு செய்து கொண்டார். முருகா, என்னப்பா, ஆசைப்பட்ட மாதிரியே பொண்ணாவே கொடுத்துடுப்பா. இந்த ஒரு ஆசையை நிறைவேற்றிட்டீன்னா எல்லா நிறைவும் வந்து சேர்ந்துடும்பா. உன் அனுகிரகத்தால ஒரு குறையும் இல்லாம வாழ்ற மனுஷன் நானாதான்ப்பா இருப்பேன். அவர் நினைத்து முடிக்கவில்லை. உள்ளே இருந்து குழந்தை வீறிடுகின்ற சப்தம், ராஜாம்பாளின் கிரீச்சிடல். மனசு ஒரு கணம் சூனியமாய் நிற்க வாசலுக்கு ஓடி வந்த வடிவாம்பாளின் குரல் எங்கிருந்தோ கிணற்றிலிருந்து கேட்கிற மாதிரி கேட்டது. அண்ணே, நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே பொன் குழந்தனே. பொண்ணுன்னா சாதாரண பொண்ணு இல்ல போங்க. சொக்க தங்க மாதிரி நிறமும் கருகருன்னு முடியும். இருங்க, தூக்கியாந்து காட்டுறேன்னா பாருங்க. 1/4 மணி நேரத்திற்கு பின்னர் அவள் துணி போர்த்தி கொண்டு வந்து காட்டிய அந்த குழந்தைக்கு இப்போது கல்யாணம். பெருமூச்செறிந்து பஸ் நிற்கும் இடத்திற்கு வந்து நிற்கவும் தூரத்தில் பஸ் வருகிற ஒலி கேட்கவும் சரியாக இருந்தது. வியாழக்கிழமை காலையில் மாணிக்க வாசகம் கிளம்பி மறுபடியும் சென்னைக்கு போனார்.
போகும் முன் தன் மனைவியிடம், இன்னைக்கு சாயந்தரமே நீ கங்கு வீட்டுக்கு போயிடு மீனாட்சி. நாளைக்கு வர்றவங்க ஒருவேளை தங்கி சாப்பிட்டாலும் சாப்பிடுவாங்க. அதுக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் ராஜாம்பா கூட இருந்து செய்யலாம் இல்லையா நீயும் என்றார். அது சரிங்க என்று தலையாட்டிய அவள், ஆமா, சம்மதம் செய்யறதுக்கு முன்னாலேயே யாரும் கையை நினைப்பாங்களா என்கிற சந்தேகத்தை எழுப்பினாள். அது சரி என்று யோசித்த அவர், அப்படின்னா நீ அங்கே போய் தேவையான உதவிகளை செஞ்சு கொடுத்துட்டு நம்ம வீட்டுக்கு வந்து சமைச்சு வச்சுடு. நாம அந்நியன் தானே, சம்மந்தியாக போறவங்க இல்லையே, அதனால நம்ம வீட்டில் சாப்பிட்டாலும் சாப்பிடுவாங்க இல்லையா? சரிங்க என்று மறுவார்த்தை இன்றி தலையாட்டினாள் அந்த அம்மாள். மாணிக்க வாசகம் சென்னையில் இறங்கி பஸ் பிடித்து கீழ்கட்டளை போய் சேர்ந்த போது பிற்பகலாகிவிட்டது. இவர் போன போது மாப்பிள்ளை ஜெகநாதனும் வீட்டில் இருந்தான். வெள்ளையும் உயரமுமாய் லட்சணமாய் தெரிந்தான். பார்த்த உடனே மாணிக்க வாசகத்திற்கு பிடித்து போனது. ஜனனியை பக்கத்தில் நிறுத்தி அந்த ஜோடி பொருத்தத்தில் அதிகம் சந்தோஷப்பட்டார். எப்ப வந்தீங்க என்று கேட்டபோது ஜெகநாதன் நேற்று ராத்திரி என்றான். அதற்கப்புறம் வந்த கேள்விகளுக்கு ஒரு வார்த்தை பதிலாக மட்டும் சொன்னான். அளந்து நிறுத்து பேசுவதாக மாணிக்க வாசகத்துக்கு பட்டது. ஒருவேளை கூச்ச சுவாபமாக இருக்கலாம் என்று விட்டுவிட்டு தாயார் பத்மாவதியிடம் கேட்டார். எனக்கு கிளம்பலாங்களா? கிளம்ப வேண்டியதுதான் என்று பத்மாவதி மகனை ஏறிட்டாள். என்ன ஜக்கு, புறப்படலாம்ல? மகன் மெல்ல தலையசைத்தான். பின்பு, ஏம்மா எப்படி போறோம் என்று கேட்டான். ரயிலுக்கு டிக்கெட் எடுத்து வச்சிருக்கிறேன் என்று பதில் சொன்னார் மாணிக்க வாசகம். ஜெகநாதன் ரயிலா என்று தயங்க, ஏங்க பஸ்ல போகலான்னு அபிப்பிராயப்படுறீங்களா என்று அப்பாவித்தனமாக கேட்டார் மாணிக்க வாசகம். ஏங்க, என் பிள்ளைய பார்த்தா பஸ்ல வர மாதிரியா தெரியுது? இன்னும் கொஞ்சம் போனா உங்க ஊர் வர நடக்க சொல்லுவீங்க போல இருக்குதே என்று பத்மாவதி முகத்தை கோபமாக வைத்துக் கொண்டு கேட்டதும் மாணிக்க வாசகம் பதறினார். தப்பா ஒன்னும் கேட்கலையேம்மா, ரயில் வேணாம்னா பஸ்ல தானே போகணுமான்னு கேட்டேன். ஏன் கார்ல போக முடியாதோ என்று அந்த அம்மாளின் குரல் அதே கோபத்தோடு வெளிப்பட்டது. காரா? என்கிட்ட காரே இல்லையேம்மா என்று தளைந்து போனார் மாணிக்க வாசகம். கார் இல்லைன்னா என்ன, எத்தனை டூரிஸ்ட் டாக்ஸிங்க இல்லை, அதில் ஒன்று அமர்த்தி கூட்டிகிட்டு போகிறது. முதல்ல உங்கள் வீட்டுக்கு வர்றோம், இப்படி பஸ்ஸும் நடையுமாவா கூட்டிகிட்டு போவாங்க? ஊர் வர டூரிஸ்ட் டாக்ஸியா? பகீர் என்றது மாணிக்க வாசகத்திற்கு. ரயிலில் போய் அதன் பின் கார் ஏதாவது ஏற்பாடு செய்யலாம் என்றுதான் அவர் நினைத்து கொண்டு வந்தார். ஆனால் அந்த அம்மாள் சென்னையிலிருந்தே கார் ஏற்பாடு செய்ய சொன்னதும் வேறு வழியின்றி, அப்படின்னா சரிம்மா இதோ வர்றேன் என்று எழுந்து போனார். இங்கிருந்து காரிலேயே போய் திரும்ப 20,000 செலவாகும் என்று கணக்கு போட்டார். இதற்கு கங்காதரன் என்ன சொல்வானோ என்ற யோசனை வந்தது. நினைத்து பரிதாபமும் ஏற்பட்டது. பாவம் அவன் என்று நினைத்து கொண்டார். நல்ல விலைக்கு போக வேண்டிய நிலம் பணமுட காரணமா சுமாரான விலைக்கு தான் போயிருக்குது. அதுவும் முழுசா கைக்கு வரல. தகுதிக்கு மீறியே செஞ்சு கொடுக்குறான். அதுவும் நல்ல இடம்னு நாம வற்புறுத்துறதுனாலதான். ஏற்கனவே திணற அவன் கார் செலவு 20,000னா ஆடி போயிடுவானே. அதனால இது அவன்ட்டு தெரியப்படுத்தவே கூடாது, நாமே கொடுத்துடணும் என்று முடிவு செய்து டூரிஸ்ட் கம்பெனி ஒன்றில் பேசி அம்பாசிடர் கார் ஒன்றை ஏற்பாடு செய்து கொண்டு வந்தார். கார் வீட்டு வாசலில் வந்து நின்றதும் அந்த அம்மாள், ஜெகநாதா கார்ல தானே போறோம், உங்க அப்பாவையும் கூட்டிட்டு போயிடுவோம் என்ன என்று அதன் பின்னரே கணவரை தயாராக செய்து உடன் அழைத்து கொண்டு வந்தாள். சென்னையை விட்டு கிளம்பிய போதே மணி மாலை 5 இருந்தது. கிட்டத்தட்ட 5.5 மணி நேர பயணம். பிரயாணத்தில் ஜெகநாதனோ பத்மாவதியோ அல்லது அவள் கணவர் கருணாகரனோ ஒரு வார்த்தை வாய் திறக்கவில்லை. வழியில் விழுப்புரத்தில் சாப்பாட்டிற்கும் அதன் பின்னர் 2 இடங்களில் டீ காப்பிக்கும் வண்டி நிறுத்தப்பட்ட போது சாப்பாட்டிற்கு காசு கொடுக்க வேண்டும் என்ற உணர்வற்றவர்களாக கை கழுவினதும் சடார் என்று வந்து மீண்டும் காரில் ஏறிக்கொண்டு விட்டனர். மரியாதை கருதியோ ஒப்புக்காகவோ காசு தருகிற பாவனையை கூட ஏற்படுத்தவில்லை. ஒவ்வொரு இடத்திலும் தன் கைப்பையிலிருந்து காசு கொடுத்து விட்டு வந்து மாணிக்க வாசகம் முதல் முறையாக என்ன இப்படி நடந்துக்கிறாங்களே என்று யோசிக்க ஆரம்பித்தார். சுத்த அல்பமானவங்களா இருப்பாங்க போல இருக்குதே என்ற எண்ணம் வந்தது. விசால மனமும் தாராள புத்தியும் பெரும் போக்கும் கொண்ட கங்காதரனுக்கு எந்த விதத்தில் இவர்கள் ஏற்றவர்கள் என்கின்ற கேள்வி நெருடலாய் நின்று உறுத்தியது. இந்த நிலைமையில் எதையும் சொல்லக்கூடாது என்ற முடிவில் பேசாமல் இருந்து விட்டார் அவர். ஒருவேளை வெறும் காசு பணத்தில் கெட்டியாக இருப்பதால் மற்ற விஷயங்களில் நல்லவர்களாக இருக்க மாட்டார்கள் என்று சொல்ல முடியாதே என்ற எண்ணத்தில் தன்னை அடக்கி கொண்டு விட்டார். ஊர் வந்தபோது கிட்டத்தட்ட நடுராத்திரி 12 மணி ஆகிவிட அவர்களை நேராக தன் வீட்டிற்கே அழைத்து போய் படுக்கச் செய்தார். அதற்கும் ஜெகநாதனிடமிருந்தும் அந்த அம்மாளிடமிருந்தும் முணுமுணுப்பாக வெளிப்பட்டது. ஏன் இந்த ஊர்ல லாட்ஜ் எதுவுமே இல்லையோங்க?
சுள்ளென்று கோபம் வந்தது மாணிக்க வாசகத்திற்கு. ஆனாலும் அடக்கிக் கொண்டு பதில் சொன்னார். எங்க கிராமம் ரொம்ப சின்ன கிராமம்ங்க. 4-5 ஹோட்டல் உண்டே தவிர லாட்ஜ் எல்லாம் கிடையாதுங்க. இங்க வர்றவங்க யாருமே லாட்ஜில் தங்க மாட்டாங்க. தங்கவும் நாங்க விட மாட்டோங்க. நம்மளை தேடி வர்றவங்கள லாட்ஜில் தங்க வைக்கிறது மரியாதையாகுமா சொல்லுங்க என்ற பின்னரே அடங்கினர். மறுநாள் அதிகாலையில் எழுந்து கங்காதரனின் வீட்டிற்கு ஓடினார் அவர். அவர்கள் வந்து தன் வீட்டில் இறங்குகிற விஷயத்தை சொன்னார். முகத்தை கலகலப்பாக வைத்துக்கொண்டு ஜனனியை பார்த்து சீண்டினார். பையன் சும்மா செக்கச்செவல்னு சினிமா ஆக்டர் மாதிரி இருக்கான் ஜனனி, போங்க பெரியப்பா என்று வெட்கப்பட்டு கொண்டு அவள் உள்ளே ஓடுவதை ரசித்தவராக திரும்பி கங்காதரனை பார்த்தார். என்ன கங்கு, வீட்டுக்கு வர்றியா? அவங்கள எதிர்கொண்டு அழைச்சிட்டு கூட்டிட்டு வரலாம். வர்றேன் என்று இழுத்த கங்காதரன், அங்கிருந்து நம்ம ஊர் வர கார்லையா கூட்டிட்டு வந்த என்று கேட்டார். பின்ன என்னப்பா, பையன் பெரிய இன்ஜினியரு, ரயில்ல எல்லாம் வருவானா? அவனே காருக்கு ஏற்பாடு செஞ்சு என்னையும்ல கூட்டி வந்துட்டான். அவங்களே செலவு பண்ணி வந்திருக்காங்களா? பின்ன அவங்க தானே பொண்ணை பார்க்க வர்றாங்க. நாம கார் வைக்கணும்னு எதிர்பார்ப்பாங்களா? ஏதோ ரயில் பஸ்ஸுன்னா நம்ம செலவுல கூட்டிட்டு வர முடியும். துணிந்து பொய் சொன்னார் மாணிக்க வாசகம். அதை நிஜமாக நம்பி கங்காதரனும் மேலே பேசினார். ராத்திரி முழுக்க கூட வந்தியே, மனுஷங்க எப்படிப்பா தெரியறாங்க? ரொம்ப நல்லவங்களாத்தான் இருக்கிறாங்க. உன் நல்ல மனசுக்கு நல்லாதான் அமையும். வீணா கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காம கிளம்பு. தங்கச்சியை மடமடன்னு ஜனனிக்கு ட்ரெஸ் பண்ணி விட சொல்லு. பாவாடை தாவணிலாம் ஒன்று வேணாம். அம்மா ஜனனி, பட்டு புடவையா ஒன்று எடுத்து கட்டிக்கம்மா என்று உள் அறையை பார்த்து குரல் கொடுத்தவர், கிளம்பு, பொண்ணை பார்த்து பேசி முடிச்சுட்டு அவங்க திரும்பி பட்டணத்துக்கு போக வேணாம் என்று கங்காதரனை துரிதப்படுத்தி அழைத்து கொண்டு போய் வீட்டில் இருந்தவர்களுக்கு காஃபி டிஃபன் கொடுத்து உபசரித்து குளித்து உடை மாற்றிய பின்னர் வீட்டிற்கு அழைத்து வந்தார். கூடத்தில் பாய் போட்டு உட்கார்த்தி வைத்தார். ஜெகநாதனுக்கு மட்டும் பெரிய நாற்காலியை நகர்த்தி போட்டார். கங்காதரனை பக்கத்தில் உட்காரச் சொல்லி தானும் உட்கார்ந்து கொண்டார். தங்கச்சி, சீக்கிரம் ஜனனியை வர சொல்லுமா என்று குரல் கொடுத்து விட்டு ஜெகநாதனிடம் திரும்பி சொன்னார். மாப்பிள்ள, எங்க ஜனனியை பார்த்து நீங்க சரின்னு தலையாட்டுறதை தவிர வேற வழியே இருக்காது. எங்க பொண்ணோட அழகை பத்தி நாங்களே பெருமையா சொல்லக்கூடாது, நீங்களே நல்லா பார்த்துக்கோங்க என்ன? அவர் சொல்லிக் கொண்டிருந்த போதே பளீர் என்று மின்னல் வெட்டின மாதிரி ஜனனி தாழம்பூ நிறவும் சிவப்பு புடவையும் தலை நிறைய மல்லிகை பூவுமாக வந்து நின்று தரையில் விழுந்து வணங்கினாள். மாணிக்க வாசகத்திற்கு இந்த அழகிற்கும் குணத்திற்கும் இந்த இடம் தகுதியானதுதானா என்கிற நெருடல் தோன்றியது. இப்போதும் ஒன்று மீறி போயிடல. வேணான் இவங்களை எழுப்பி அனுப்பிட்டா என்ன? அவர் யோசித்துக் கொண்டிருந்த போதே பத்மாவதி அம்மாள் மகனை பார்த்து கேட்டாள். நல்லா பார்த்துக்கோ ஜெகன், அப்புறம் என்ன கேள்வியா கேட்காத. பிடிச்சிச்சுன்னா உடனே சரின்னு சொல்லிரு. சரிம்மா என்று மகன் தலையாட்டினது மட்டுமல்லாமல் வாய் திறந்தும் சொன்னான். அப்ப நீ உள்ள போமா குழந்தை என்று ஜனனியை உள்ளே அனுப்பிவிட்டு மாணிக்க வாசகத்தையும் கங்காதரனையும் பார்த்து தொடர்ந்தாள். எங்களுக்கு பொண்ணை பிடிச்சிருக்குங்க. இப்போ உங்களுக்கு பையன் பிடிச்சிருக்குதான்னு தெரியப்படுத்தினா மேற்கொண்டு எல்லாம் பேசிடலாம். எங்க எல்லாருக்கும் திருப்தியாதாங்க இருக்கு என்ற பதில் கங்காதரனிடமிருந்து வர, ஒரு நிமிஷம் இருப்பா, நமக்கு திருப்தியா இருந்தா போதுமா, பொண்ணை கேட்க வேணாமா என்று குறுக்கிட்டார் மாணிக்க வாசகம். அவளுக்கு என்ன தெரியும், சின்ன பொண்ணு தானே என்றார் கங்காதரன். ஆனால் கட்டிக்க போறவ அவதானே, அவ திருப்தி படணும்பா, இரு நான் போய் கேட்டுட்டு வர்றேன் என்று எழுந்து உள்ளே போனார். அதுவரை கதவு மூலையில் நின்று கூடத்தில் நடந்த கதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த ஜனனி சடார் என்று திரும்பி உள்ளே ஓட முயல அவளை சட்டென்று பிடித்து விட்டார் மாணிக்க வாசகம். பயத்திலும் வெட்கத்திலும் கையும் களவுமாக பிடிபட்டு விட்ட அதிர்ச்சியிலும் அவள் முகம் சிவந்து போக, போங்க பெரியப்பா, என்னைய ஒன்னும் கேட்க வேணாம், நான் எதுவுமே சொல்ல மாட்டேன் என்று படபடத்தாள் அவள். ஆனாலும் அவர் அவளை அவ்வளவு சுலபமாக விடுபவராக இல்லை. எதுவும் சொல்ல வேணாமா, மாப்பிள்ளை பிடிச்சிருக்கா இல்லையான்னு மட்டும் சொல்லு பாப்போம், நான் போயிடுறேன். மாட்டேன் போங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன வேணா அர்த்தம் பண்ணிக்கோங்க. அங்கே போய் அவங்க கிட்ட என்ன நான் சொல்லுவேன்? எதை வேணாலும் சொல்லுங்க. சரி, அப்படின்னா ஜனனிக்கு இந்த இடத்துல இஷ்டம் இல்லையா, மாப்பிள்ளை நல்லா இல்லையா, மனசுக்கு பிடிக்கலையான்னு சொல்லிடுறேன். அவர் வேகமாக கூடத்திற்கு போக திரும்பிய பாவனையில், ஐயோ வேணாம் பெரியப்பா என்று பதறினாள் அவள். அப்படி வா வழிக்கு, அப்படின்னா உனக்கு பிடிச்சிருக்குதுல்ல என்று சிரித்துக்கொண்டே கேட்டார் அவர். என்று தலை குனிய அவரது குரல் சற்றே தீவிரமாக வெளிப்பட்டது. இத பாரு ஜனனி, கல்யாணம்ங்கிறது விளையாட்டு சமாச்சாரம் இல்லை. இந்த ஒரு நிமிஷத்துக்கு பிடிக்கிற விஷயம் இல்லை. கடைசி வர திடமா தீர்க்கமா நிக்கணும். என்ன ஆனாலும் இனி இதுதான் நம்ம இடம்ங்கிற நினப்பு ஏற்படணும். அவங்க குணத்துக்கும் நடப்புக்கும் விட்டு கொடுத்து போகணும். எந்த சந்தர்ப்பத்துக்கும் வளைஞ்சு அனுசரிச்சு போகணும். என்ன செய்வியா? செய்றேன் பெரியப்பா. இதுவரை அவங்க கூட பழகுனதுல தப்பா எதுவும் தெரியல. கொஞ்சம் பணம் காசுல கருத்தா இருப்பாங்க போல தோணுது. அது நல்லது தானே பெரியப்பா. ஆட,
என்று அவர் சடார் என்று நிமிர்வதற்குள் அவள் உக்கிரான அறைக்குள் ஓடிவிட்டாள். அவள் போன திசையையே பார்த்து கொண்டு ஒரு வினாடி ஆச்சரியமும் அதிசயமுமாக நின்றார். 16 வயசு பொண்ணு, குழந்தைன்னு நினைச்சுக்கிட்டு இருந்த அந்த ஜனனிதானா இவ என்கிற சந்தேகம் வந்தது அவருக்கு. அது நல்லதுதானே பெரியப்பாவாமே. அந்த அளவுக்கு ஜெகநாதனோட உருவம் இவளை கவர்ந்திருக்குது. அந்த நிறமும் உயரமும் முன்னெற்றில விழும் முடியும் ஆண்மை கம்பீரமும் ஈர்த்திருக்குது. மனசோட அடித்தளத்துல பதிஞ்சு போயிருக்குது. இனி இதை மாற்றுறதுல அர்த்தமே இல்லை. இவன் தான் மாலையிட போறவன்கிற கற்பனையும் உறுதியும் ஏற்பட்ட பின்னாடி, இவனை கணவன்கிற ஸ்தானத்துல வச்சு பார்த்த பின்னாடி வேற யாரையும் அந்த இடத்துல நிறுத்த மனசு சம்மதிக்காது. முதலா பதிஞ்சு போன உருவம் இந்த ஜெகநாதனோட உருவம். இதுக்கு மூல காரணமே நான் தான். அதனால இந்த கல்யாணத்தை கடைசி வரை கூட இருந்து நடத்தி வைக்கணுமே தவிர அடி மனசுக்குள்ள ஏற்பட்டிருக்கிற நெருடலை வெளிக்காட்டவே கூடாது என்று நினைத்து கொண்டார். மீண்டும் கூடத்திற்கு வந்து புன்னகையும் மலர்ந்த முகமுமாக, அப்போ 2 பக்கமும் எல்லாருக்கும் திருப்தி தான். ஒப்பு தாம்பூலம் இன்னைக்கே மாத்திக்கிடலாம். முகூர்த்தத்துக்கு நாள் குறிச்சிடலாம். கல்யாணத்துக்கு முந்தின நாள் நிச்சய தாம்பூலம் வச்சுக்கலாம் என்றார் அவர். ஆகா, அப்படியே செஞ்சிடலாம் என்று கங்காதரனும் ஒப்புக்கொண்டார். ஜெகநாதனோ அந்த அம்மாளோ வாய் திறக்கவில்லை. வந்ததிலிருந்து ஜெகநாதனின் அப்பா கருணாகரன் ஒரு வார்த்தை பேசாததால் அவரிடம் எது கேட்டும் பயனில்லை என்று மாணிக்க வாசகம் அந்த அம்மாளிடமே கேட்டார். என்னம்மா, நீங்க ஒன்னும் சொல்லாம பேசாம இருக்கிறீங்களே? அதை கேட்டு தலையை உயர்த்தினாள் அந்த அம்மாள். ஒப்பு தாம்பாளம் மாத்திக்கிறதுல எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லைங்க. ஆனா அதுக்கு முன்னால என்று இழுத்தாள். என்ன சொல்லுங்கம்மா, அதுக்கு முன்னால என்ன செய்யணும்? சீர்சனத்தை எல்லாம் இன்னும் பேசி முடிக்கலையேன்னு கேட்டேன். அதெல்லாம் தான் அன்னைக்கே பேசிட்டோமேம்மா என்றார் மாணிக்க வாசகம். அன்னைக்கு உங்ககிட்ட தானே பேசினேன், பொண்ணோட அப்பா கிட்ட பேசலையே. அவங்கிட்ட பேசினா வேற, என்கிட்ட பேசினா வேற எல்லாம் இல்லம்மா. அன்னைக்கே வந்து அவங்கிட்ட நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். 50 சவரன் நகை, கையில 2 லட்சம் ரூபாய் தரணும்னு. அதை தவிர வெள்ளி பித்தளை எவர் சில்வர் சாமான்கள் எல்லாம் வச்சு கொடுத்துருவோமா என்றார். அப்படியா என்று இழுத்த அந்த அம்மாள், அதுலதான் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கணும்னு தோணுது என்றாள். என்னம்மா சொல்லுங்க என்ற கங்காதரனின் குரல் எழும்பவில்லை. இதுக்கு மேல பணம் கேட்டா என்ன செய்யறது என்கிற பயம் நெஞ்சை கவ்வி குரலை அடைத்து கொண்டு விட்டது. மாணிக்க வாசகத்திற்கும் அடிவயிறு ஒரு தரம் புரண்டது. ஆனாலும் சமாளித்து கொண்டு மெதுவாக கேட்டார். சொல்லுங்கம்மா, புதுசா அதுல என்ன மாறுதல்? வேற ஒண்ணும் இல்லைங்க. கையில கொடுக்கிற பணத்துல சேர்த்து ஒரு 3 லட்சமா கொடுத்துட்டீங்கன்னா. 3 லட்சமா? அப்ப ஆக மொத்தம் 5 லட்சம் கொடுக்கணுமாமா என்றார் அவர். கூட 1 லட்சமா சேர்த்து 3 லட்சமாவா கேட்கிறோம்? இவர் வேடிக்கை பண்றத பாருங்களேன் என்று விளையாட்டாக்க முயல மாணிக்க வாசகம் கங்காதரனை பார்த்தார். கங்காதரனின் முகத்தில் உயிர்களை விடை பெற்று கொண்டு விட்டிருப்பது புரிந்தது. அரண்டு போய் உட்கார்ந்து விட்டிருப்பது தெரிய மாணிக்க வாசகமே அவருக்கு பதிலாக பேச்சை தொடங்கினார். அது எப்படிங்க முடியும்? இந்த 2 லட்சமே ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு ஊர் நலத்தை வித்து ஏற்பாடு செஞ்ச பணமுங்க. அதுல கூட இன்னும் பாக்கி பணம் கையில வரலைங்க. இன்னொரு 2 லட்சம் சேர்த்து கொடுக்கணும்னா எங்க சக்திக்கு மீறின விஷயங்க இதெல்லாம். அந்த அம்மாள் மகனை ஏறிட மகன் கஞ்சாடை காட்ட அவள் சற்று இறங்கி வந்தாள். அப்போ ஒன்று செய்யுங்க, 50 சவரனை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு 5 லட்சமா கையில ரொக்கமா கொடுத்துடுங்க. மாணிக்க வாசகம் மீண்டும் கங்காதரனை பார்க்க கங்காதரன் பரிதாபமாக விழித்தார். ஒரு வினாடி இந்த சம்பந்தமே வேண்டாம் என்று சொல்லிவிடலாமா என்று கூட தோன்றியது. ஆனால் ஜெகநாதனின் படிப்பும் முகமும் நிறமும் சொல்ல இடம் தரவில்லை. தன் மகளுக்கு இவனை விட பொருத்தமான மாப்பிள்ளை கிடைக்க மாட்டான் என்று தோன்ற, இதோ ஒரு நிமிஷம் அங்க வந்துடுறேன் என்று மாணிக்க வாசகத்தை அழைத்து கொண்டு உள்ளே போனார். என்ன மாணிக்க வாசகம் இப்படி பேசிட்டு திரியிறாங்க என்று அதிருப்தியாய் கேட்டார். பேசுறாங்களேப்பா என்று மாணிக்க வாசகமும் வருத்தத்தோடு சொன்னார். என்ன செய்யறது கங்கு, புள்ளைய பெத்து படிக்கவும் வச்சு பட்டணத்திலையும் இருக்கிற திமிர்ல கேட்குறாங்க. நம்மளால முடியாது, வேணாம் போன்னு உதறி விட்டுடலாம். ஒரு நிமிஷம் கூட ஆகாதுதான். ஆனா உன் பொண்ணு மனசுல அந்த பையன் படமா பதிஞ்சு போயிருக்கானேப்பா. ஏம்மா, பணம் காசுல கண்ணா இருப்பாங்க போல இருக்குமேன்னு கேட்டோம்னா, அது நல்லதுதானே பெரியப்பா அப்படின்னு பதில் சொல்லுது. அது அந்த அளவுக்கு மனசு போயிருக்கு. நாமளே கூட்டிட்டு வந்து காமிச்சு இவன் தான் வீட்டுக்காரனுங்கிற நினைப்பையும் உண்டாக்கி இப்ப வேணாம்னு சொன்னா அதோட பிஞ்சு மனசு பாழ்பட்டு போயிருமேன்னு பாக்குறேன். முதல்ல வந்த வரணும் இது, அதான் கொஞ்சம் யோசிக்கிறேன். அப்ப சரி மாணிக்கம், பொண்ணோட வாழ்க்கைக்கு முன்னால இந்த 5 லட்சம்லாம் எந்த மூளைக்கு சொல்லு. அதோட திருப்தியும் சந்தோஷமும் தான் முக்கியம் எனக்கு. 20 சவரனை குறைச்சிருக்காங்களே, ராஜாம்பாளோட சங்கிலியை போடாம வித்துட்டு பணமாக்கி ரூபாயா கொடுத்துடுவோம். போய் சரின்னு ஒத்துக்கோ. அப்படியே நம்ம ஐயரை வர சொல்லி முகூர்த்த தேதியும் குறிச்சிடு. தாம்பூலம் மாத்த ஏற்பாடு பண்ணு போ. அடுத்த அரை மணி நேரத்தில் பரபரவென்று தாம்பூலம் மாற்றிக்கொள்ளப்பட்டது.
இருபக்க வசதி பார்த்து மறுமாதம் 10ஆம் தேதி கல்யாணம் நிச்சயிக்கப்பட்டது. இந்த கிராமத்தில் தான் கல்யாணம் என்றதற்கும் அந்த அம்மாள் சம்மதித்த ஆச்சரியப்படுத்த முதல் 2 லட்சத்தை அன்றே கொடுத்த கங்காதரன் மீதி 3 லட்சத்தை கல்யாணத்தன்று காலை கொடுப்பதாக ஒப்புக்கொண்டார். இரு பக்கமும் குறைகள் எதுவுமின்றி ஒப்புத்தாம்பூலம் நிகழ்ச்சி சந்தோஷமாக முடிவு பெற ஜெகநாதனும் அவன் பெற்றோரும் மாணிக்க வாசகத்தின் வீட்டில் பகல் சாப்பாட்டை முடித்துக்கொண்டு சென்னைக்கு கிளம்பினார்கள். தெருவை அடைத்து பந்தல் போடப்பட்டிருந்தது. புசுபுசுவென்று திரும்பின இடமெல்லாம் பெட்ரோமாக்ஸ் நின்றிருந்தது. பந்தல் காலை சுற்றி சுற்றி சிறுவர்களும் சிறுமியுமாக விளையாடிக் கொண்டிருந்தன. கைவண்டியில் வாழை இலை கட்டுகளும் தார்த்தாராக வாழைக்காய்களும் வந்து இறங்கின. கல்யாணபுரத்தில் இருந்து முகூர்த்த பைக்கு தேங்காய்கள் கொண்டு கொட்டப்பட்டன. மாணிக்க வாசகமும் கங்காதரனும் நிற்க நேரமில்லாமல் ஓடினார்கள். நொடிக்கு ஒரு தரம் தெருக்கோடி வரை போய் பார்த்தனர். இன்னமும் பிள்ளை வீட்டுக்காரர்கள் வரவில்லை. அன்று காலையே வந்து விடுவதாக சொன்னவர்கள் பகல் 1 மணி ஆகியும் வராததால் கங்காதரன் கலங்கி போனார். மாணிக்க வாசகத்தை தனியாக அழைத்து போய் கேட்டார். என்ன மாணிக்கம், இன்னும் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களையே காணோம்? வருவாங்கப்பா, வராமலா போயிடுவாங்க. நீ ஏன் இப்படி பதற? என்ன நீ சாயந்தரம் 6 மணிக்குள்ளார மாப்பிள்ளை அழைக்கணும்னு ராஜாம்பா பறக்குதாங்க. 6 மணிக்கு தானே, அதுக்குள்ளார வந்துடுவாங்க. இப்ப மணி 1 தானே ஆகுது. நீ பட்டணம் போய் காரை ஏற்பாடு பண்ணி கொடுத்தியே, அப்ப எப்ப வர்றதா சொன்னாங்க? நான் போய் எத்தனை பேர் வரப்போறாங்கன்னு கேட்டேன் கங்கு. ஒரு 100 பேர் தான் வருவோன்னு சொன்னாங்க. மாப்பிள்ளையோட ஆபீஸ்காரங்க யாரும் இந்த கிராமத்தை தேடி வரமாட்டாங்களா? கல்யாணமான உடனேயே பெங்களூர் கூட்டிட்டு போய் ஹோட்டல்ல ரிசப்ஷன் வைக்க போறாங்களா? அதான் அவங்க பாடுன்னு நான் வரப்போற 100 பேருக்கும் பஸ் ஒன்று ஏற்பாடு பண்ணி அட்வான்ஸ் கொடுத்துட்டு சொல்லிட்டு வந்துட்டேன். காலையில 10 மணிக்கெல்லாம் இருப்பேன்னாங்க. ஒருவேளை வண்டி ஏதாவது கோளாறு பண்ணிருச்சோ என்னவோ, பார்க்கலாம் இரு. அவர் சொல்லி முடிக்கவில்லை. யாரோ ஒரு பையன் ஓடி வந்து மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்தாச்சு என்று கத்த கங்காதரனும் மாணிக்க வாசகமும் எதிர்கொண்டு அழைக்க ஓடினார்கள். 100 பேரை எதிர்பார்த்து போனவர்களின் எதிரில் 10 பேரே நின்றனர். அதுவும் மாணிக்க வாசகம் ஏற்பாடு செய்திருந்த பஸ்ஸில் வரவில்லை. சின்ன வேன் எடுத்து வந்திருந்தனர். வந்திருந்தவர்களும் சரியான ஆட்களாகப்படாததால் மாணிக்க வாசகம் ஜெகநாதனிடமே கேட்டார். என்னங்க மாப்பிள்ள, மீதி பேரெல்லாம் வரல? ஜெகநாதனை முந்திக் கொண்டு அவனது அம்மா பதில் சொன்னாள். சொந்தக்காரங்க 3/4 பேருக்கு மேல வரவே இல்லைங்க. இவனை தங்க பொண்ணுங்கள்ல ஒருத்திக்கு கட்டித்தரலைன்னு கோபம். கல்யாணம் நிச்சயம் ஆனதுல இருந்து ஒரே சண்டை. எப்படி நடக்கும் இந்த கல்யாணம்னு பாத்துறோம்னு உரிமிக்கிட்டே இருந்தாங்க. கடைசியில நான் தான் எங்க கல்யாணத்தை நிறுத்திட போறாங்களோன்னு விட்டுட்டு வந்துட்டேன். பொறாம பிடிச்ச ஜனங்க. ஒருத்தன் நல்லா வாழ்ந்தா பொறுக்க மாட்டானுங்க. அதனாலதான் கல்யாணம் நடக்கிற இடம் கூட தெரியக்கூடாதுன்னு பத்திரிக்கை கூட கொடுக்கல. 10 பேருக்கு பஸ் எதுக்குன்னு விட்டுட்டு வேன் ஏற்பாடு செஞ்சு வந்துட்டோம். மாணிக்க வாசகத்துக்கு மீண்டும் நெருடியது. ஆனால் பேசாமல் இருந்தார். கங்காதரன் அந்த அம்மா சொல்கிறதை பாராட்டியவராக, நல்ல காரியம் செஞ்சீங்க போங்க, வாங்கம்மா முதல்ல உள்ள போவோம். முதல்ல சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. 4 மணிக்கு காஃபி டிஃபனுக்கு அப்புறம் மாப்பிள்ளை அழைப்ப வச்சுக்கலாம். முதல்ல நிச்சயதாம்பூலம் மாத்திர போது கையில் கொடுக்க வேண்டிய மீதி பணத்தையும் கொடுத்துட்றேன் என்றார். ஆகட்டுங்க, நிச்சயதாம்பூலத்துல எல்லாம் வேணா, இதை எதுக்கு 4 பேர் அறிய கொடுக்கணும்? அதுக்கு முன்னால தனியா நானும் என் மகனும் வந்துடுறோம், அப்ப கொடுத்துடுங்க என்றாள் அவள். ஓ, எப்ப கொடுத்தாலும் எங்களுக்கு ஒண்ணுதான் என்ற கங்காதரன் பின்னால் வந்து கொண்டிருந்த மாணிக்க வாசகத்திடம் என்ன மாணிக்கம் என்று கேட்க, அவர் உள்ளுக்குள் ஓடிய சந்தேகங்களை கட்டுப்படுத்தி கொண்டு அது சரி என்று தலையாட்டினார். அத்துடன் பேச்சு நின்றது. அவர்களை அழைத்து போய் சாப்பிட செய்து தாம்பூலம் கொடுத்து உபசரித்த கங்காதரன் ஜெகநாதனை பார்த்து சொன்னார். மணி இப்போ 3:30 ஆயிடுச்சு மாப்பிள்ள. நீங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டா 5 மணிக்கு காஃபி டிஃபன் முடிச்சுட்டு மாப்பிள்ள அழைப்புக்கு புறப்பட வேண்டியதா இருக்கும். வாங்க உங்க இடத்துக்கு போகலாம் என்ன? அவர்களுக்கென்று ஒதுக்கப்பட்டிருந்த பக்கத்து வீட்டில் விட்டு திரும்பின கங்காதரன் மாணிக்க வாசகத்துடன் தன் அறைக்குள் நுழைந்தார். மாப்பிள்ளை அழைப்புக்கு முன்னால மாப்பிள்ளையும் அந்த அம்மாவும் பணத்துக்கு வருவாங்க மாணிக்கம். அதுக்குள்ள நம்ம எண்ணி ஒரு ஃபைல் போட்டு கட்டி வச்சிடலாமா என்றார். கட்டி வைக்கலாம் தான், ஆனா கொடுக்கிற பணத்தை பந்தல்ல 4 பேர் அறிய தர்றது நல்லதில்ல என்று ஆலோசனை வழங்கினார் மாணிக்க வாசகம். தரலாம் தான் என்று இழுத்தார் கங்காதரன். ஆனா அந்த அம்மா யாருக்கும் தெரிய வேணாம்னு தனியால கேட்குறாங்க. அதான் அப்படி ரகசியமா தரணுமான்னு நான் யோசிக்கிறேன். அதை கேட்ட பின் கங்காதரனும் யோசித்தார். பின்னர் மெதுவாக சொன்னார். இதுல என்ன ரகசியம் இருக்கு மாணிக்கம்? பணம் கொடுக்கிற விவரம் உனக்கு தெரியும், எனக்கு தெரியும். வேணும்னா பெரிய மாமா கிட்டையும் மூத்தவர்கிட்டையும் சொல்லிடலாம். அவங்க பக்கத்துல அந்த அம்மாவும் மாப்பிள்ளையும் தான் முக்கியமானவங்களா தெரியுறாங்க. மாப்பிள்ளையோட அப்பா வாயவே திறக்க மாட்டேன்றாரு. கூட வந்திருக்கிறவங்க யாரு, என்ன உறவுன்னு கூட தெரியல. அந்த அம்மாவும் சொல்ற மாதிரி தெரியல. நாம எப்படி கேட்கறதுன்னு விட்டுட்டேன்.
கூட வந்தவங்கள பார்த்தா நம்ம ஜன மாதிரியே இல்லை. சரி, நமக்கென்ன, மாப்பிள்ளை நல்லவரா தெரிகிறாரு. அந்த அம்மா கொஞ்சம் பணத்துல கண்ணா இருக்கிறாங்களே தவிர்த்து மற்றபடி நல்லவங்க தானான்னு விட்டுட்டேன். மீதி பணத்தை தர்றதா பேச்சு. அதை அவங்க விருப்பப்படி தனியாவே கொடுத்துடலாமே மாணிக்கம். நீயும் நானும் போதாதா இதுக்கு? இதையா அனாவசிய பிரச்சனையாக்கணும் சொல்லு. அவர் சொன்னது சரி என்று படவே மாணிக்க வாசகமும் மறுத்து ஒரு பேச்சும் பேசவில்லை. அப்ப அப்படியே செஞ்சிருவோம்பா என்றார். பின்னர் அரைக்கதவை மூடி தாளிட்டு 100 ரூபாய் நோட்டுகளாக எண்ணி 3 லட்சத்தை காகித பையினுள் சுற்றி துணிப்பையில் கட்டி வைத்தார். இந்த மாணிக்கம், இதையும் நீயே அவங்க கிட்ட கொடுத்துடேன். நீ தான் தரணும்பா என்று மறுத்தார் மாணிக்க வாசகம். நீ தேடிட்டு வந்த மாப்பிள்ள, நீ முன்னன்னு நடத்தி வைக்கிற கல்யாணம், அதனால இதையும் நீ தான் தரணும்பா. நீ தந்தா என்ன, நான் தந்தா என்ன, பொண்ணு நல்லபடியா சந்தோஷமா இருந்துச்சுன்னா அது போதும் நமக்கு இல்லையா? அன்று மாலை 4:30 மணி இருக்கும். பத்மாவதியும் ஜெகநாதனும் கங்காதரனை தேடிக்கொண்டு வந்தனர். மாப்பிள்ளை அழைப்புக்கு முன்னாடி பணத்தை வாங்கிட்டு போகலாம்னு வந்திருக்கோம் என்றனர். கங்காதரன் அவர்களை அறையினுள் உட்கார வைத்துவிட்டு மாணிக்க வாசகத்தை கூப்பிட்டார். அவங்க பணத்துக்காக வந்திருக்காங்கப்பா என்றார். மாணிக்க வாசகம் பணப்பையை எடுத்து ஜெகநாதனிடம் கொடுத்து விட்டு பத்மாவதி அம்மாளை பார்த்து சொன்னார். பணமோ காசோ பெருசில்லம்மா, எங்க பொண்ணு உங்க வீட்டில் சந்தோஷமா சௌகரியமா இருக்கணும். அதுக்காக தாங்க நிலம் நீரையெல்லாம் விற்று கடனை உடனே வாங்கி எல்லாம் செஞ்சிட்டோம். அதுக்கென்ன, சந்தோஷமா தான் இருப்பா. அந்த கவலையெல்லாம் உங்களுக்கு வேணவே வேணாம். நீங்க முகூர்த்த வேலையை பாருங்க, பணம் சரியா இருக்கும்ல. வேணும்னா எண்ணி பார்த்துக்கோங்கம்மா என்றார் அவர். அதெல்லாம் ஒன்று வேணாம் என்று அந்த அம்மாள், இதோ 1/2 மணி நேரத்தில் தம்பிய மாப்பிள்ளை அழைப்புக்கு தயாராக சொல்லிடுறேன், நீங்க போய் ஏற்பாடு பண்ணுங்க என்றாள். அடுத்த 3/4 மணி நேரத்திற்கெல்லாம் மாப்பிள்ளை அழைப்பு நடந்து நிச்சய தாம்பூலம் மாற்றப்பட்டு மறுநாள் அதிகாலையில் முகூர்த்த வேலைகள் துவங்க பெற்று 7:30 ஜெகநாதன் ஜனனியின் கழுத்தில் 3 முடிச்சுகள் போட்டபோது கங்காதரனின் கண்களும் மாணிக்க வாசகத்தின் கண்களும் ஏராளமாய் கலங்கி சிவந்து கிடந்தன. அன்றிரவு சடங்குகள் முடிந்ததும் மறுநாள் காலையில் வந்திருந்த வேனிலேயே உடன் வந்த அத்தனை பேரையும் அனுப்பி வைத்த பத்மாவதி மாணிக்க வாசகத்திடம் கேட்டாள். ஏங்க, ஜனனியை நாங்களே கூட்டிட்டு போகலான்னு இருக்கிறோம். அதுல உங்களுக்கு ஆட்சேபனை எதுவும் இல்லையே? இல்ல நீங்களா கொண்டாந்து விடணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? மாணிக்க வாசகம் அதற்கு பதில் சொல்லாமல் கங்காதரனை பார்த்தார். கங்காதரன் மனைவியின் முகத்தை ஏறிட முதல் முறையாக ராஜாம்பாள் வாய் திறந்தாள். ஆட்சேபனை என்ன இருக்கு சம்பந்தியம்மா? நீங்களே உங்க இஷ்டப்படி தாராளமா கூட்டிட்டு போலாமே. இனிமே அவ உங்க வீட்டு பிள்ளையாச்சே. ஆனா சம்பிரதாயப்படி பெத்தவங்க கூட்டிட்டு வந்து விடுறதுதான் முறை. அந்த முறைக்கு நானும் அவரும் பட்டணம் வர வந்து மறுநாளே திரும்பிடுறோம். அதுக்கப்புறம் பெங்களூர் அனுப்புறது உங்க பொறுப்பு. என்ன, நீங்க வர்றதை பத்தி எனக்கு ரொம்ப சந்தோஷம்மா. இங்கிருந்து போன ராத்திரியே பெங்களூர் கிளம்பிடணும்னு அவன் சொல்றான். அங்கே ஆஃபீஸ்காரங்க சிநேகிதர்களுக்கெல்லாம் விருந்து வைக்கணுமா? ஆஹா, அப்படியே கிளம்பட்டும். ஆனா பெங்களூருக்கு அவளை மட்டும் தனியா அனுப்பி வச்சிடாம நீங்களும் கூட போய் கொஞ்ச நாளாவது இருக்கணும் சம்பந்தியம்மா. கிராமத்துல வளர்ந்த பொண்ணு இன்னும் ஒரு நாள் கூட அடுப்படிக்குள்ள நுழைஞ்சதே இல்லை. திடீர்னு பட்டணம் பெங்களூர்னா அவளுக்கு ஒன்றும் புரியாது. குழந்தை பிரமிச்சு போயிடுவா. அதான் ஒரே யோசனையா இருக்கு. நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? நானும் எங்க வீட்டுக்காரரும் கூடவே போறதா தான் இருக்கிறோம். அப்புறமா மெட்ராஸ்ல வீட்டை காலி பண்ணிட்டு பெங்களூர்ல அவங்க கூடவே இருக்கிறதா உத்தேசம். அதை கேட்ட பின்புதான் ராஜாம்பாளுக்கு நிம்மதி வந்தது. தன் பெண் முன்பின் தெரியாத ஊரில் தனியாக குடித்தனம் செய்ய போவதில்லை. துணைக்கு மாமனாரும் மாமியாரும் கூடவே இருக்கப் போகிறார்கள் என்கிற திருப்தி ஏற்பட மெல்ல புன்னகைத்தாள். அப்பாடி, இதை கேட்டதுக்கு அப்புறம்தாம்மா எங்களுக்கு திருப்தியாவே இருக்கு. எங்கே அவளை தனியா விட்டுடுவீங்களோன்னு கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தோம். இனிமே பயமில்லை எங்களுக்கு என்று வாய்விட்டு சிரித்தாள். அதன் பின் மகளின் ஜாமான்களை பெட்டி பெட்டியாக அடுக்கினாள். நகைகளை ஜனனியை போட்டுக்கொள்ள செய்து மற்ற வெள்ளி எவர் சில்வர் ஜாமான்களை பத்மாவதியிடம் ஒப்படைத்தாள். இனி இதுக்கு மட்டுமில்லாம எங்க பொண்ணுக்கும் நீங்க தாமா பொறுப்பு என்றாள். அன்று மாலை முதல் காரில் ஜெகநாதன், ஜனனி, அவனது பெற்றோர்களும், அடுத்ததில் ராஜாம்பாள், கங்காதரனுடன் மாணிக்க வாசகமும் புறப்பட்டு போனார்கள். ராத்திரி 11 மணிக்கு மேல் கீழ்கட்டளை அடைந்து படுத்து தூங்கி மறுநாள் பொழுது விடிந்ததும் கங்காதரன் மனைவியையும் மாணிக்க வாசகத்தையும் அழைத்து கொண்டு புறப்பட்டு விட்டார். ஜாக்கிரதையா இருமா. இனிமே அத்தையும் மாமாவும் தான் உனக்கு அம்மா அப்பா. அவங்க சொல்ற மாதிரி நடந்துக்க. மரியாதை குறைவா ஒரு பேச்சும் பேசக்கூடாது. வீட்டுக்காரர் மனசு கோணாம நடந்துக்கணும், சரியா? அடிக்கடி லெட்டர் போடு என்றார். பெங்களூரு போன கையோட தந்தி ஒன்று அடிச்சுடணும். என்னம்மா, வரட்டுமா அப்பனாங்க? விசும்பலும் கேவலுமாக பதில் வர ராஜாம்பாளுக்கும் தொண்டை அடைத்தது.
மகளை கொண்டு விட்டு அழுதபடி திரும்பக்கூடாது என்கிற காரணத்தினால் கண்ணீரை வழிய விடாமல் கட்டுப்படுத்தி கொண்டாள். வரேம்மா, கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க, இனி நீங்க தான் அவளுக்கு எல்லாமே என்றவள் அதற்கு மேல் தாங்க இயலாதவளாக சரேல் என்று வெளியே வந்து விட்டாள். பின்னாலேயே கங்காதரனும் மாணிக்க வாசகமும் சொல்லிக்கொண்டு வெளியே வந்தார்கள். தெருக்கோடி தாண்டி டாக்ஸியில் ஏறி உட்கார்ந்ததும் அதற்கு மேல் கட்டுப்படுத்த இயலாதவர்களாக கங்காதரன் மேல் துண்டை வாயில் அடக்கியும் ராஜாம்பாள் புடவை தலைப்பால் இறுக்கிக் கொண்டும் வாய்விட்டு அழுதார்கள். மாணிக்க வாசகம் கோபித்துக் கொண்டார். என்ன கங்கு இது, பட்டணமும் பெங்களூரும் ஒரே அடியில தானே இருக்கு, அதுக்கு போய் இப்படியா அழுவாங்க? நினைச்சா கிளம்பி போய் பொண்ணை பார்க்குற தூரம் தானே. இப்படி அழலாமா நீங்க 2 பேரும்? நீ அழுதா தங்கச்சியும் அழுகுது பாரு, அதுக்கு தைரியம் சொல்றதை விட்டுட்டு என்னப்பா நீ? கண்ணை தொடச்சிக்கோ முதல்ல. டாக்ஸி டிரைவர் சிரிக்கிறாரு பாரு உங்க 2 பேரையும் பார்த்து. தங்கச்சி முகத்தை தொடமா. அதற்கு பின்னர் மெல்ல மெல்ல அழுகை குறைந்து விசும்பலாக வடிந்து மெல்ல மெல்ல முற்றிலும் ஓய்ந்து போனது. இவர்கள் ஊர் வந்து சேர்ந்த மறுநாளே பெங்களூரிலிருந்து தந்தி வந்தது. பத்திரமா ஊர் வந்து சேர்ந்துட்டோம், மீதி கடிதத்தில் என்ற ஆங்கில எழுத்துக்களில் ஜெகநாதன் தான் கொடுத்திருந்தான். அதற்கு 4 நாட்களுக்கு பின்னர் ஜனனி 4-5 பக்க கடிதம் எழுதியிருந்தாள். அங்கு சந்தோஷமாக இருப்பதை தெரியப்படுத்தியிருந்தாள். அத்தை மிகுந்த அன்பாக நடத்துவதையும் கணவன் கண் இமையில் வைத்து தாங்குவதையும் சொல்லியிருந்தாள். அப்பா அம்மா, நீங்க எந்த கவலையும் பட வேணாம், இவங்க நல்லா பாத்துக்கிறாங்க என்னைய. நாளைக்கு நானும் இவரு மட்டும் தனியா ஊட்டிக்கு போறோம். 4 நாட்கள் தங்கியிருந்துட்டு தான் வருவோம். பெங்களூர் முழுசும் சுத்தி பார்த்துட்டேன். இங்க தோட்டமும் வீடுகளும் ரொம்ப அழகா இருக்குது. நம்ம ஊரை விட குளிர் தான் கொஞ்சம் அதிகம். நீங்க அப்பா அண்ணன் எல்லாரும் வந்து இங்க தங்கணும். ஊரை சுத்தி காமிக்கிறேன். வரும்போது மாணிக்கம் பெரியப்பா பெரியம்மா சிவாண்ணாவையும் அழைச்சிட்டு வாங்க. பெரியப்பாவுக்கு தனியா லெட்டர் போடுறேன் என்ன. நாளைக்கு காரில் கிளம்பி மைசூரில் தங்கி பார்த்துட்டு அங்கிருந்தே ஊட்டிக்கு கிளம்புறோம். நாளே நாளில் திரும்பி வந்துடுவேன். வந்ததும் கடிதம் எழுதுறேன், நீங்கள் புறப்பட்டு வாங்க. 1 வாரம் என்னோட தங்கிட்டு போகலாம். அண்ணன்கள்கிட்ட சொல்லி கடிதம் எழுத சொல்லுங்க. இப்படிக்கு ஜனனி. அன்று முழுவதும் அடிக்கடி அந்த கடிதத்தை எடுத்து படித்து பார்த்தாள் ராஜாம்பாள். படிக்கிற போதெல்லாம் கங்காதரனும் கூட வந்து நின்று கொண்டார். லெட்டர் கூட மாணிக்கத்துக்கு படிச்சு காட்டிட்டு வர்றேன் என்று கடிதத்தை வாங்கி கொண்டு மாணிக்க வாசகத்திடம் போனார். அங்கு போனதும் மாணிக்க வாசகம் ஜனனி தனக்கு அன்பும் நன்றியும் ததும்ப எழுதியிருந்த கடிதத்தை எடுத்து கொடுத்து படிக்க செய்து பின் குரல் தழுதழுக்க சொன்னார். நான் கூட நடுவில் சந்தேகப்பட்டு போயிட்டேன்ப்பா கங்கு. அந்த அம்மா பணம்னு அலையிறாங்களோன்னு தோணுச்சு. இந்த சம்பந்தம் தகுதி இல்லாத இடமோன்னு நினச்சி ரொம்ப வேதனை ஏற்பட்டு போச்சுப்பா எனக்கு. அந்த பொண்ணு வேற பையன் மேலே ஆசைப்பட்டுருச்சேன்னு கவலை வேற வந்துருச்சு. இத்தனையும் உன்கிட்ட சொல்லாமல் பேசாமல் இருந்தேன். ஆண்டவன் மேலே பாரத்தை போட்டுட்டு கல்யாண வேலைகளை கவனிச்சுக்கிட்டு இருந்தேன்ப்பா. ஆனால் ஆண்டவன் நம்மளை கைவிடலை பத்தியா. உன் நல்ல மனசுக்கு ஒரு குறையும் வராது கங்கு. ஜனனி நல்ல பொண்ணு, கள்ளக்கபடம் அறியாதவ. இப்போ அவளே எப்படி லெட்டர் எழுதியிருக்கா பத்தி இல்லை, சந்தோஷமா இருக்கா. அவங்க நல்லா வச்சுக்கிறாங்க. வேற என்னடா வேணும்? இதுக்கு தானே கல்யாணமே செஞ்சு கொடுத்த. இனிமே நிம்மதியா சாப்பிட்டு நல்லா தூங்குப்போ என்றார். கேட்க கேட்க கங்காதரனுக்கு மனசு லேசாகி சொல்ல இயலாத அமைதியும் சாந்தியும் ஏற்பட்டது. நெஞ்சுக்குள் எல்லையற்ற நிம்மதி படர்ந்தது. புன்சிரிப்பில் அத்தனையும் வெளிப்படுத்தி மாணிக்க வாசகத்தை பார்த்தார். அவ ஊட்டியிலேருந்து வந்ததுக்கு அப்புறம் நாம எல்லாரும் ஒரு தரம் பெங்களூர் போயிட்டு வரலாமா? குழந்தையாய் வந்த அந்த கேள்வியில் மாணிக்க வாசகமும் சிரித்து கொண்டார். தானும் தன் பெண்ணை கல்யாணம் செய்து கொடுத்தனுப்பிவிட்டு இப்படித்தானே அலைந்தோம் என்று நினைத்து கொண்டார். ஆகட்டும்பா, அதுக்கு இப்போ என்ன அவசரம்? அவள் ஊட்டியிலேருந்து திரும்பி வந்து லெட்டர் போடட்டும், அப்புறம் அதை பற்றி யோசிக்கலாம் என்ன என்று சொல்லி கங்காதரனை அனுப்பிவிட்டு உள்ளே வந்தார் மாணிக்க வாசகம். ஊட்டியிலிருந்து திரும்பி வந்து ஜனனி கடிதம் எழுதுவாள், கிளம்பி பெங்களூர் போய் அவளை பார்த்து விட்டு வரலாம் என்று காத்திருந்தவர்களுக்கு கடிதத்திற்கு பதிலாக தந்தி வந்தது. அன்று காலை 9-10 மணிக்கு பெங்களூருவில் தந்தி கொடுக்கப்பட்டிருந்தது. இதையும் ஜெகநாதனை கொடுத்திருந்தான். ஜனனி இறந்து போயிட்டா, உடனே வாங்க. தந்தையின் வாசகம் கேட்டு ராஜாம்பாள் மயங்கி கீழே விழுந்தாள். ஜனனியின் அண்ணன்கள் இருவரும் அவளை தூக்கி கட்டிலில் கிடத்தி முதலுதவி செய்து கொண்டிருந்த போது கதறி அழுதவாறு அந்த தந்தையை கையில் எடுத்துக்கொண்டு மாணிக்க வாசகத்தை தேடி ஓடினார் கங்காதரன். வீட்டு வாசலில் நின்றிருந்த மாணிக்க வாசகத்திடம் பேச்சு எழும்பாமல் குமரி குமரி அழுதார். பதறிப்போன அவர், என்னடா கங்கு, என்ன விஷயம் என்று அவரது தோளை பற்றி கேட்டதும் ஒன்றும் சொல்லாமல் தந்தையை மட்டும் நீட்டினார்.
வாங்கி படித்த மாணிக்க வாசகத்தின் அடிவயிறு புரண்டது, நெஞ்சை அடைத்து கொண்டது, வாய் குளறியது. என்னடா இது என்ற கேள்வியில் உயிரின் துடிப்பு தெரிந்தது. அந்த சின்ன கேள்வியில் உடைந்து போன கங்காதரன் மாணிக்க வாசகத்தின் மார்பில் சரிந்து கதறினார். என் குழந்தை செத்து போயிட்டாலாமேடா, கல்யாணம் செஞ்சுக்கிட்டு போய் 10 நாள் கூட ஆகலையடா, அதுக்குள்ள செத்து போயிட்டாலாமே. சாகிறதுக்கா பாவி நான் அவளை கல்யாணம் பண்ணி வச்சேன். என்கிட்ட இருந்திருந்தா ஒருவேளை என் குழந்தை உசுரோடு இருந்திருப்பாளோ. என்னால் இதை நம்பவே முடியலையேடா மாணிக்கம் என்று கதறி அழுதார். என்னாலையும் நம்பவே முடியலையேடா கங்கு. ஊட்டிக்கு போகிறேன், திரும்பி வந்து லெட்டர் போடுறேன்னு எழுதிட்டு தானே போணுச்சு குழந்தை. இப்போ அவள் செத்து போயிட்டான தந்தி வந்தால் எப்படிடா நம்ப முடியும்? கிளம்புடா முதல்ல, உடனே நம்ம பெங்களூருக்கு போய் பார்ப்போம். கூடத்தில் அத்தனையையும் கேட்டுக்கொண்டு தூணோடு தூணாக ஸ்தம்பித்து நின்றிருந்த மீனாட்சியும் சிவாவும் மெல்ல வாயை திறந்தார்கள். ஏங்க, இதில் ஏதோ மர்மம் இருக்கிற மாதிரி தோணுதுங்க. ஆமாம்ப்பா, 5 லட்சம் வரதட்சணையும் வாங்கிக்கிட்டு கல்யாணம் செஞ்சுக்கிட்டு போன 10 நாளைக்குள்ள உங்கள் பொண்ணு இறந்துட்டான்னு தந்தி வந்தால் என்ன அர்த்தம்? நம்ம தங்கச்சிக்கு சாகிற வயசாப்பா, இல்லை ஏதாவது நோவு நொடின்னு இருந்துச்சா? கிளியை வளர்த்து பூனை கையில் கொடுத்த மாதிரிலாம் ஆயிப்போச்சு. நானும் உங்க கூடவே வர்றேன்ப்பா, உண்மை என்னன்னு கண்டுபிடிச்சு சும்மா விடக்கூடாதுப்பா. துக்கமும் ஆக்ரோஷமுமாக பொறுமைனான் சிவா. அண்ணே, தந்தியை பார்த்தீங்களானே, என் பொண்ணு செத்து போயிட்டாளா? 10 நாளைக்கு முன்னால பந்தக்காலுக்கு நட்ட வாழை மரம் அப்படியே இருக்குது, மாவளத்தோரணம் அப்படியே இருக்குது. ஆனா அவ போயிட்டாளாமே. இது நிஜமா இருக்குமானே? இதுக்கு தான் உன்னை பெத்து கண்ணாட்டம் வளர்த்தனா? அண்ணே, படிச்சுக்கிட்டு இருந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு இப்படி நானே நாசம் பண்ணிட்டேனேனே. பாவி, நானே அவளுக்கு எமனா மாற வந்துட்டேனேனே என்று கதறியவள் ஒரு வினாடி அழுவதை நிறுத்தி அவரை ஏறிட்டு கேட்டாள். என்ன, இது நிஜமா இருக்குமா இல்ல பொய்யா ஆள் மாறி வந்திருக்குமானே? அதான் தங்கச்சி, நான், கங்கு, சிவா 3 பேரும் இப்பவே புறப்பட்டு பெங்களூருக்கு போறோம். நேர்ல எல்லா விவரங்களையும் தெரிஞ்சுக்கிட்டு வரலான்னு கிளம்புறோம். சரிதானே? நானும் வர்றேனே, என் பொண்ணோட உடம்பையாவது பார்த்துக்கிறேனே என்று மீண்டும் அழத் தொடங்கினாள் ராஜாம்பாள். நீ வேணாம் தங்கச்சி, உன்னால தாங்கிக்க முடியாதுமா என்று சொல்லி பார்த்தார் மாணிக்க வாசகம். கேட்கவில்லை ராஜாம்பாள். நான் வரத்தான் செய்வேன், என்ன பண்ணுவீங்க என்று அடம் பிடித்து அவர்களுடன் கிளம்பிவிட்டாள். அவர்களுடன் பெங்களூரை அடைந்து ஜெகநாதனின் வீட்டிற்கு போன போது ஜனனியின் உடல் கூட அங்கில்லை. அன்று காலை 10 மணிக்கு தகனத்தை முடித்து விட்டதாக தெரிவித்தனர். அதை கேட்டதும் மாணிக்க வாசகமும் சிவாவும் கொதித்து போனார்கள். கங்காதரனும் ராஜாம்பாளும் மேற்கொண்டு எதையும் விசாரிக்கும் நிலையில் இல்லாததால் மாணிக்க வாசகமும் சிவாவும் ஜெகநாதனிடமும் அவன் தாய் பத்மாவதியிடமும் கேள்வியை கேட்டனர். எப்படிமா செத்து போனா எங்க பொண்ணு? அவர்களின் எல்லா கேள்விகளுக்கும் இப்போது ஜெகநாதனி பதில் சொன்னான். அதான் மாரடைப்புனால இறந்து போனான்னு சொன்னேனே சார். 16 வயசு பொண்ணுக்கு மாரடைப்பு எப்படிப்பா வரும்? 10 நாள் முன்னால கல்யாணம் முடிஞ்சு நாங்கள் கொண்டு வந்து விட்டப்ப கூட நல்லா இருந்தாலே. எங்களுக்கு ஊட்டி போகிறதா லெட்டர்லாம் போட்டிருந்தாலேப்பா. இங்கே வந்ததுக்கு அப்புறம் கூட நல்லா தான் இருந்தா. ஊட்டியில் கூட ஒன்றும்ல. திரும்பி வந்த ராத்திரியில தான் மார் வலிக்குதுன்னா டாக்டர் கிட்ட கூட்டிகிட்டு போனோம். வழியிலேயே உயிர் பிரிஞ்சிடுச்சு. எந்த டாக்டர் கிட்ட கூட்டிகிட்டு போனீங்க? டாக்டர் பட்டுன்னு சொல்லிட்டு இங்கே தான் டவுன் ரோடில் இருக்காரு. அட்ரஸ் கொடுங்க, நாங்கள் போய் டாக்டரை கேட்டுக்கிறோம். டாக்டர் கிட்ட எப்படி கேட்பீங்க? அதான் டாக்டர் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே உயிர் பிரிஞ்சிடுச்சுன்னு சொல்கிறேனே. அந்த பதிலில் அவர்களின் சந்தேகம் அதிகமானது. ஜனனிக்கு இயற்கை மரணம் நேர்ந்திருக்கும் என்று தோன்றவில்லை. பணத்திற்காக கல்யாணம் செய்து கொண்டு அவளை கொன்றுவிட்டிருக்கிறார்கள் என்று பட்டது. அதை உள்ளுக்குள் ஊர்ஜிதப்படுத்தி கொண்டு கொதித்து போனார்கள். அட பாவிகளா என்று துடித்தார் மாணிக்க வாசகம். எப்படிப்பட்ட குழந்தாது என்று மனசுக்குள்ளேயே குமுறினார். தானே அவளை கொன்றுவிட்ட உணர்வு ஏற்பட்டதும் சும்மா விடக்கூடாது இவங்க எல்லாரையும் என்கிற ஆவேசம் வந்தது. வா சிவா, அக்கம் பக்கத்தில் விசாரிக்கலாம் என்றார். மாடி வீட்டுக்காரர்கள் பக்கத்து வீடு எதிர் வீடு என்று விசாரித்த போது அவர்களுக்கும் ஒன்றும் தெரிந்திருக்கவில்லை. எங்களுக்கு இறந்த செய்தியே உடலை எரிக்க கொண்டு போனப்போதான் தெரிஞ்சிச்சு என்றனர். கொண்டு போன போது உடல் முழுவதும் துணியால் மூடப்பட்டிருந்ததாம். சிதை வைத்தது ஜெகநாதன் தானாம். அப்போது புடவை, ஜாக்கெட் எதையும் உருவாமல் அப்படியே வைத்து விட்டு வந்தானாம். அதற்கு மேல் ஜனனியின் சாவு பற்றின எந்த விஷயத்தையும் தெரிந்து கொள்ள முடியவில்லை. கங்காதரனையும் ராஜாம்பாளையும் அழைத்து கொண்டு இடுகாடு வரை போய் வந்தார். அதற்கு மேல் அங்கு இருக்க பிடிக்காதவர்களாக புறப்பட்ட போது மாணிக்க வாசகம் விடாமல் கேட்டார். நாங்க வர்றதுக்குள்ள நீங்க ஏன் தகனத்தை முடிச்சீங்க? வந்து உடம்பையாவது பார்த்துருப்போம் இல்லையா? இந்த மாதிரியான அதிர்ச்சியில எனக்கு ஒன்றும் புரியல. அக்கம் பக்கத்து குடித்தனக்காரனுங்க பணம்லாம் ராத்திரி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க என்று ஏதோ பதில் சொன்னான் ஜெகநாதன். சரி, எங்க பொண்ணு உங்க வீட்டுக்கு வந்து 10 நாள் குடித்தனம் பண்ணி சாகணும்னு விதி எழுதி இருக்குது. அவ போயிட்டா. இனிமே அவளோட துணிமணி, நகை நட்டு எல்லாம் உங்களுக்கு எதுக்கு? கொடுத்துடுங்க, எடுத்துட்டு போயிடுறோம். அதற்காக காத்திருந்த மாதிரி அந்த அம்மாள்
2 ட்ரங்கு பெட்டிகளை ஜனனி ஊரிலிருந்து புறப்பட்ட போது கொண்டு வந்த அதே 2 பெட்டிகளை கொண்டு வந்து வைத்துவிட்டு சொன்னாள். இதில் அவளோட துணியெல்லாம் இருக்கும், எடுத்துக்கோங்க என்றாள். சரி, வெள்ளி, எவர் சில்வர் பாத்திரம், நகைகள்லாம் எங்க? அதெல்லாம் ஒன்றுமே இல்லையே. உங்கள் பொண்ணு தான் அதையெல்லாம் விற்று கடனையெல்லாம் அடைச்சிட்டா. சரி, உங்கள் கடனை அடைக்கிறதுக்காக எங்கேயோ மாயவரம் பக்கத்து கிராமத்திலேருந்து பெங்களூர் வர வந்தா போல இருக்குது. ரொக்கமாக 5 லட்சம் பணம் இருந்துச்சு. அது கடனுக்குன்னு சொல்லி தானே வாங்கினது. கல்யாணத்துக்கு மறுநாளே பட்டணத்திலேயே பைசா பாக்கி இல்லாமல் கொடுத்து தீத்தாச்சு. அடி பாவி, நல்லா இருப்பீங்களா நீங்களா? உங்கள் கடனை அடைக்கிறதுக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்து எங்கள் குழந்தைய அநியாயமாக கொன்னுட்டீங்களேடி என்று அதற்கு மேல் தாங்க முடியாமல் மாணிக்க வாசகம் கதறின போது பாய்ந்து ஓடி வந்து கத்தினான் ஜெகநாதன். என்னையா, நோயாளி பொண்ணை தலையில கட்டிட்டு பழிய எங்க மேலையா போடுற? இதே நோய்க்காரிக்கு கல்யாணம்லாம் ஒரு கேடான்னு கேட்குறேன். அதை மறைச்சு வச்சு கல்யாணம் செஞ்சதும் இல்லாம எங்களையா கொலகாரங்கன்னு திட்டுற என்று கூசாமல் பழுகி அவர் மீது திருப்பி கழுத்தை பிடித்து வெளியில் தள்ளி கதவை அடித்து சாற்றி மூடிக்கொண்டான். திரும்பி ரயிலில் வந்து கொண்டிருந்த கங்காதரன், அதுவரை ஒரு வார்த்தை பேசாதவர், இருட்டை வெறித்து கொண்டிருந்தவர் திரும்பி மாணிக்க வாசகத்தை பார்த்தார். ஏன் மாணிக்கம், எதுக்காக என் மகளுக்கு இப்படி நடக்கணும்? ஏன் நடக்கணும்? எப்படி நடந்துச்சு? ஒரே பொண்ணுன்னு எப்படி வளர்த்தேன்? இப்போ பாழா போன பணத்தாசைக்கு பறி கொடுத்துட்டேனே. எப்படி கொன்னானுங்களோ என் மகளை? கழுத்தை நெரிச்சாங்களோ? பேப்பரில் வர்ற மாதிரி மண்ணெண்ணையை ஊற்றி எரிச்சாங்களோ? இல்லை விஷம் கொடுத்தாங்களோ? என்னம்மா துடிச்சிச்சோ அந்த உசுறு? இந்த மாதிரி பாவிகளுக்கெல்லாம் சட்டத்தில் வழியே இல்லையா? பணத்துக்காக கல்யாணம் செஞ்சுக்கிட்டு 10 நாளில் அஞ்சாமல் கொள்றவங்களுக்கு தண்டனை ஒன்றுமே கிடையாதா மாணிக்கம்? என் பொண்ணுக்கு நேர்ந்த கதி வேற எந்த பொண்ணுக்கும் நேராமல் தடுக்கவே முடியாதா? சொல்லு மாணிக்கம், ஏன் இப்படியெல்லாம் நடக்குது? எப்படி நடக்குது? என் ஆசைக்காண்டி என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சு என் பிள்ளைய நானே கொன்னுட்டேனே, கொலகார பாவினா. அவரது கதறலை கேட்டு மற்ற பயணிகள் அனுதாபத்தோடு திரும்பி பார்க்க மாணிக்க வாசகம் பதில் சொல்கிற வகையற்று பேசாமல் இருந்தார். ஓடும் ரயிலின் ஆட்டத்தினோடே ஒரு நம்பிக்கையில் டில்லியில் இருந்த சட்ட உதவி கமிட்டிக்கு கடிதம் எழுத தொடங்கினான் சிவா. கைஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். இது மாதிரியான கதைகள் கேட்கணும்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். அது போக லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். அப்போதான் நான் அடுத்தடுத்து போடுற கதைகளுக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்து சேரும். நன்றி.